சரி, தெரியுது. சரி, எத்தனை பேர் எனக்கு தெரியும்? தெரிஞ்சவங்களுக்கு கை தூக்குங்க. தெரிஞ்சவங்க உண்டி, தெரியாதவங்க சரி, புதுவாத்தமாக இருக்கு. சரி, நீங்கள் கொஞ்சம் சிரிச்ச முகமாக இருக்கணும். சண்டை போடுற மாதிரி என்னை பார்க்காதீங்க. தெய்வன் வந்து சண்டை போடுறதுக்கு வரல, அவர் அன்பு உள்ளவர். அன்பு உள்ளவர் எப்படி இருப்பார் சொல்லுங்க பார்ப்போம்? சிரிச்ச முகமாக இருப்பார். அதனால் நீங்கள் ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் சிரிச்ச முகமாக இருக்கணும். திரும்பி பார்த்து சொல்லுங்க, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. மீண்டும் சொல்லுங்க, நீங்க திரும்பி பார்த்து சொல்லுங்க, ரொம்ப அழகா இருக்கீங்க. சரி, ஏன் நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க? Why you are so beautiful? சொல்லுங்க. நீங்க தானே சொன்னீங்க நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. உண்மையா ரொம்ப அழகா இருக்காங்களா? உண்மையா அவங்க ரொம்ப அழகா இருக்காங்களா? ஐயா, உங்களை தான் கேட்குறேன். ஐயா, நீங்க அவங்கள பார்த்து சொன்னீங்களா நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க? உண்மையா அவங்க அழகா இருக்காங்களா? சரி, நான் எங்க போனாலும் ஒரு வார்த்தை சொல்லுவேன். திரும்பி பார்த்து சொல்லுங்க, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. ஏன்னு சொல்லுங்க, இயேசு நம்மளோட இருந்தா நம்ம எப்போதும் அழகா தான் இருப்போம். அவர் நம்மளோட இருந்தா எந்த சூழ்நிலை, நீங்க எவ்வளவு அழகா இருக்கிறீங்களோ, உங்களோட மூஞ்சை பத்தி சொல்றேன். நீங்க நல்லா விளைவிலேன்னு இருந்தோ, நல்லா கருகருப்பா இருந்தோ, நல்லா சாக்லேட் கலராக இருந்தோ, அதெல்லாம் சரி, அதெல்லாம் நீங்க பார்க்காதீங்க. இருதயத்தில் தேவன் இருந்தா, இயேசு உங்களோடு இருந்தா நீங்க எப்போதும் அழகா இருப்பீங்க. உங்களோட குணம் அழகா இருக்கும், உங்களோட சிந்தனை அழகா இருக்கும், உங்களோட பேச்சு அழகா இருக்கும், நீங்க நேசிக்கிறவங்களா இருப்பீங்க. அதான் இயேசு உங்க உள்ள இருந்துச்சுன்னா எப்படிப்பட்ட சுபாவம்லாம் நம்மளுக்கு இருக்கும். அப்படியே சர்ச்சில் கூட இருக்கும் பாருங்க. சர்ச்சில் அவங்க வந்துட்டாங்க, மனசில் நினச்சிடுவேன், நான் வந்து உண்மையாக தான் சொல்கிறேன், நீ மனசில் கொஞ்சம் தவறாக நினச்சிக்காதீங்க. இந்த கழுதை ஏன் இங்கே வந்துச்சு, இது ஏன் இங்கே வந்துச்சு, இப்படியெல்லாம் நம்ம பேசுவோம். நம்ம உள்ளத்தில் அந்த மாதிரி எண்ணெல்லாம் இருக்கும். அதுலேயே தெரிஞ்சுக்க வேண்டியதான் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் தேவன் மேலே அழகாக இருக்கீங்க. அவர் கழுதைன்னு சொல்லவே மாட்டார், அவர் நம்மளை பார்த்து மடையன்னு சொல்லவே மாட்டார், அவர் நம்மளை பார்த்து மூதேசின்னு சொல்ல மாட்டார், அவர் நம்மளை சொல்லி நீ ஏன் என் வயிற்றுல பிறந்த அப்படின்னு சொல்ல மாட்டார். ஆனால் நம்மளோட பேச்செல்லாம் எப்படி இருக்கு பார்த்தீங்களா? எல்லாம் சொல்ல லாரிய. அதனால சரிப்படுத்திடுவோம். தேவன் நம்மளோட இருந்தால் எப்போதும் நம்ம அழகா இருப்போம். ஆமென், ஆமென். சரி, இந்த மைக்கு எனக்கு தேவையா? மைக் எனக்கு தேவையா? சரி, இப்ப என் குரல் எப்படி இருக்கு? கேக்குதுங்களா? எனக்கு மைக் பிடிக்க ரொம்ப கஷ்டமா இருக்கும். மைக் பிடிச்சு பேசுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். என் சபையில கூட மைக் பிடிக்க மாட்டேன். முடிஞ்சவளை கடைச்சிருவோம். சரி, அப்படி உங்க காதுல கேட்கலன்னு சொல்லுங்க, நான் கீழே இறங்கிடுறேன். உங்க பக்கத்திலேயே நான் வந்துடுறேன். சரி, இன்றைக்கு உலகம் பூரா இன்னைக்கு விசேஷமா இயேசு மரித்தார், இயேசு சிலுவைக்கு போனார், இயேசு மரித்தார், நாளைக்கு இயேசு உயிர்த்தார் அப்படின்னு இன்னைக்கு எல்லாரும் பேசுறோம். உலகம் பூரா பேசுறோம். ஆனா
இந்த சிலுவையை பத்தி எத்தனை பேருக்கு தெரியும்? ஏன் இந்த சிலுவை? வாய் தி சிலுவை. இந்த சிலுவை அந்த நேரத்துக்கு தான் வந்துச்சா, இது ஆவிலே தேவன் பிளான் பண்ணாரா அப்படின்னு நம்ம பார்க்கணும். இது இந்த இந்த காலகட்டத்துல தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தனால தான் இந்த சிலுவையை உருவாக்குனாரா, இல்ல இட் வாஸ் பிகினிங்? அப்புறம் ஆரம்பத்திலே இருந்து அவருக்கு ஒரு பிளான் உண்டு, இந்த மாதிரி ஒரு காரியம் சிலுவையில கடந்து போற ஒரு காரியம் உண்டு அப்படின்னு ஆரம்பத்திலே இருந்து இருக்கா அப்படின்னு கொஞ்சம் நம்ம ரிசர்ச் பண்ணுவோம். அதனால தேவனோட வார்த்தையை நான் ரொம்ப உங்களை கொடுத்து படிக்க வைக்கிறது இல்லை. ஆனா என்னோடு நீங்க இருந்தீங்கன்னா நான் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க. தேவனோட வார்த்தையை தவிர வேற எந்த கட்டுக்கதையோ இல்லை என்னோட சொந்த கதையோ நான் பேச வரல. தேவனோட வார்த்தை உண்டிதான். ஏன்னா நான் முழுக்க முழுக்க நம்புற ஒரே ஒண்ணு, சத்தியத்தை அறிஞ்சாதான் சத்தியம் உங்களை விடுதலை செய்யும். இப்ப என்னோட கதை நான் இங்க பேசுனேன்னு வச்சுக்க, இல்ல பாஸ்டர் ஜேக்கோபை பத்தி நான் ரொம்ப பேசுன்னு வச்சுக்க, நீங்க விடுதலை ஆக முடியாது. ஆனா இயேசுவை பத்தி பேசுனா நம்மளுக்கு ஒரு பெரிய விடுதலை வரும். அதனால அவரை பத்தி தான் நம்ம பேசணும். எங்க போனாலும் அவரை பத்தி தான் பேசணும். ஓகேங்களா? ஐயோ ரெடி? என்னோட பேசணும். நீங்க அப்படியே உட்காந்துக்கிட்டு அப்படியே கூட கீழே இறங்கி உங்கள்ட்ட தான் கேட்பேன். நான் கேட்கிற மனுஷன், நீங்க எனக்கு பதில் கொடுக்கணும். ஓகேங்களா? தவறு செய்யறதே சகஜம். எவ்ரிபடி இஸ் நாட் பெர்ஃபெக்ட். அப்படின்னா ஆண்டவரே சொல்றாரு, அவரோட பார்வையில யாருமே நீதிமான் இல்லைன்றாரு. அவர் வேதம் அப்படி சொல்லுது, யாருமே என்னோட பாதையில நீதிமான் இல்லை. அப்படின்னா நானும் நீதிமான் இல்லை, நானும் சரி இல்லை. ஆனா என்னை சரிப்படுத்துறதுக்கு தான் அவர் சிலுவைக்கு ஏறினார். ஒவ்வொரு நாளும் என்னை சரிப்படுத்தணும், ஒவ்வொரு நாளும். அதனால இன்றைக்கு சிலுவையை பத்தி நம்ம ரொம்ப பேசுறோம். ஆனா ஒரு ரகசியத்தை ஒன்றே உங்கள்கிட்ட நான் கொஞ்சம் சொல்ல விரும்புறேன். இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போனது உண்மைதான், நம்மளுக்கு வேண்டி மறுத்தது உண்மைதான், 3ஆம் நாள் அவர் உயிர்த்தது உண்மைதான். இன்றைக்கு எல்லாரோட கல்லறையும் மூடப்பட்டது. ஆனா அவரோட கல்லறை ஒண்டிதான் இன்ன வரைக்கும் திறக்கப்பட்டது. அந்த சிலுவையில அவர் தொங்கிக் கொண்டு இருக்கிறப்ப 7 words, 7 காரியத்துல அந்த சிலுவையில தொங்கிக் கொண்டு இருக்கிறப்ப அந்த வழியிலையும் அந்த வேதனையிலையும் அந்த கொடூரமான ஒரு சூழ்நிலை தொங்கிக் கொண்டு இருக்கிறப்ப 7 காரியத்தை பேசினாரு பாருங்க. அது உங்களுக்கும் எனக்கும் என்ன சொல்லுது? சிலுவை பியூட்டிஃபுல் மீனிங். நீங்க சொன்ன மாதிரி தெரியாதவங்களுக்கு அது பைத்தியமா இருக்கும், தெரியாதவங்களுக்கு அது பைத்தியமா இருக்கும். இன்னைக்கு சபையில ரொம்ப பேர் பைத்தியமா தான் இருக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க எனக்கு இயேசு தெரியும்ன்றாங்க. ஆனா இயேசு போல நடக்கிறது இல்லை, இயேசு போல பேசுறது இல்லை, இயேசு போல பார்க்கறது இல்லை, இயேசு போல சிந்திக்கிறது இல்லை, இயேசு போல நேசிக்கிறது இல்லை, இயேசு போல கொடுக்கறது இல்லை, இயேசுக்கு அவரோட சித்தத்தை செய்யறதுக்கு இன்னைக்கு இல்லை. ஆனா நம்ம சொல்றோம் இயேசுவை நம்ம நேசிக்கிறோம் அப்படின்னு. சரி, ஏதோ ஒரு இடத்துல நம்ம போய் சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம் ஒவ்வொரு நாளும். வேதத்துல தெளிவா சொல்லுது, யாக்கோப்ல, நீ நன்மை செய்ய தெரிஞ்சும் நீ நன்மை செய்யலன்னா, நன்மை செய்ய தெரிஞ்சும் நீங்க நன்மை செய்யலன்னா பாவன்ற. நீங்க நன்மை செய்ய தெரிஞ்சும் நன்மை செய்யலன்னா பாவன்ற. பக்கத்து வீட்டுல கஷ்டமா இருக்கிறாங்க, உங்களுக்கு காதுல விழுந்துருச்சு. பக்கத்து வீட்டுல கஷ்டமா இருக்கிறாங்க, ஏதோ நம்ம காதுல விழுந்துருச்சு, அவங்க ரொம்ப கஷ்டமா இருக்கிறாங்க, ரொம்ப வேதனையா இருக்கிறாங்க. ஒண்ணும் இல்லை, ஆனா நல்லா நம்ம நல்லா சாப்பிட்றோம், நல்லா போறோம். ஆனா பக்கத்துல அவங்க ரொம்ப பேச மாட்டாங்க நம்மள்ட்ட. ஆனா நம்மளுக்கு தெரியும் அவங்களோட வேதனை. ஒரு நாளைக்காச்சும் போய் அவங்க நம்ம கேட்டிருக்குமா, உங்களுக்கு சாப்பாடை நான் வாங்கி தரேன், இல்லை உங்களுக்கு இப்படிப்பட்ட பொருள் நான் வாங்கி தரேன், நீங்க அதை ஏற்றுக்கொள்வீங்களா அப்படின்னு நம்ம கேட்டிருக்குமா? நன்மை செய்ய தெரிஞ்சு கூட நன்மை செய்ய மாட்டோம். சரி, ஒரு பிச்சைக்காரன் வரான், ரெஸ்டாரண்ட் நீங்க உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க, அவன் வரான், அப்படி வந்து கேட்கறான்,
முடிஞ்சா நீங்க ஒரு வெள்ளி கொடுத்துருவீங்க. ஒரு வெள்ளியில என்ன காஃபி வாங்கலாம் சொல்லுங்க பார்ப்போம். ஒரு வெள்ளியில என்ன வாங்கலாம்? அவன் வந்து மின்னுக்கிட்டு இருந்தா சும்மா 4 பேர் காட்டுற மாதிரி ஒரு வெள்ளியை தூக்கி கொடுக்கும். அவ்வளவுதான். அது நன்மை இல்லை. அந்த ஒரு வெள்ளியில என்ன செய்ய முடியும்? 10 பேர் அங்க இருக்காங்க, 10 பேர் அவங்க கொடுக்கல, நீங்க ஒண்டி தான் கொடுத்துருக்கீங்கன்னா அவனுக்கு பசி எடுக்க அந்த ஒரு வழியில அவன் என்ன செய்வான்? So we have to think about it. We want to walk like Christ, think like Christ, talk like Christ. We have to behave like Christ. அவர் போல நம்ம சுபாவத்திலே அவர் போல தான் இருக்கணும். So இந்த சிலுவை குறித்து 7 ரகசியத்தை ஆண்டவர் பேசின அந்த ரகசியத்தை உங்களோட கொஞ்சம் பகிர்ந்து கொள்கிறேன். இது நேற்று நான் எங்க சபையில பேசினேன். இன்றைக்கும் இங்க பேசுறதுக்கே ஆவியானவர் எனக்கு உதவி செய்யறாரு இந்த வார்த்தை பேசணும் அப்படின்னு. ஆனா நான் கொண்டு வந்தது வேற. பாஸ்டர் ஜேக்கப் ரூம்ல உட்காந்துக்கிட்டே இருக்கிறப்ப சரி இதெல்லாம் ரெடி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தேன். ஆனா திருப்பி அங்கதான் நேற்று உள்ளது அதே இங்க பேச அப்படின்ட்டு. சிலுவையை பத்தி நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த சிலுவையில் அவர் தொங்கி இருந்து 7 வார்த்தை பேசினார. வாட்ஸ் a beautiful, meaningful. அப்படி ஒரு ஆள் அந்த மாதிரி பேசியிருக்காங்க. அவர் வார்த்தை டச் அவர் ஹார்ட். இந்த மெசேஜ் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கப்ப எங்க சபைக்கு தாரான அழுதேன். இப்போ கூட எனக்கு அழுவாச்சு வருது. அப்பா ஒரு போதும் கைவிடும். வெரி மச். உங்களோட தாயின் வயிற்றுல நீங்க உருவாக்குறதுக்கு முன்ன, அப்படின்னா பேபி உருவாக்குறதுக்கு முன்ன, அப்படின்னா பாஸ்டர் ஜேக்கோப்பும் பாஸ்டர் நென்சியும் அவங்க திருமணம் பண்றதுக்கு முன்ன அவருக்கு தெரியும் இன்னார் ஜோடி திருமணம் ஆக போறாங்க அப்படின்னு தெரிஞ்ச அன்னைக்கு அவருக்கு தெரியும் எத்தனை பிள்ளைங்க பாஸ்டர் ஜேக்கோப்புக்கு வரும், இவங்க எல்லாம் எப்படின்னு சொல்லி he pre-planned everything. Everything was pre-planned. Everything was planned by God. அதுல ஒண்ணு கூட தப்பிக்க முடியாது. இந்த வேதம் இருக்கு பாத்தீங்களா, இது நீங்க நோண்ட ஒரு கிணறு மாதிரி புது தண்ணி வந்துகிட்டே தான். It's just like a well. I always say, வேதத்தை பார்த்து சொல்லுவேன், எனக்கு கிணறு போல ஆண்டவரே, நான் குடிக்க தாகமா இருக்கிறப்ப நான் வர இந்த வசனத்தை படிக்க எனக்கு என் தாகத்தை நீ தீட்டு கொடுக்கிற ஆண்டவரே. Beautiful words. I love your words ஆண்டவரே. Love your words. எப்படி பிள்ளைங்களை நம்ம எப்படி நேசிக்கிறோமோ, மனைவியை எப்படி நேசிக்கிறோமோ, கணவரை எப்படி நேசிக்கிறோமோ, அது காட்டியும் பாசம் இது மேல. This is our life. This is our life. இது நம்மளோட ஜீவன். இதை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். சரி, நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், தேவனோட வார்த்தைக்கு போறதுக்கு முன்ன with your permission, Pastor Jacob, புதுசா ரட்சிக்கப்பட்டவங்க எத்தனை பேர் இருக்காங்க? புதுசா ரட்சிக்கப்பட்டவங்க இருக்காங்களா? புதுசா ரட்சிக்கப்பட்டவங்க அப்ப வராங்க, புதுசா வராங்க. சரி, புதுசா வராங்க கை தூக்குங்க பார்ப்போம். ஒரு ஆள் தான். ஓகே, உங்களுக்கு இன்னைக்கு தேவன் நிச்சயமா உங்க உள்ளத்துல டச் பண்ணுவாங்க. இந்த ஒரு ஆண்டுக்கு வேண்டி ஆண்டவர் வர்றார். நிச்சயமா ஆண்டவர் இன்னை போறப்ப ஆண்டவர் சும்மா உங்களை விட மாட்டார். நல்லா கேளுங்கம்மா, காது உள்ளவன். அதனால காதெல்லாம் என்னை பாருங்க, என் அழகை பாருங்க, என் அழகை மூஞ்ச பாருங்க. என் அழகு எப்போதும் கூட இருக்கணும். ஏன்னா எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர், அவரை பார்க்க சொல்றாம அவர் வார்த்தை வருது பாருங்களா, அந்த வார்த்தை கவனமா இருக்கு. சரி, இன்றைக்கு இயேசு கிறிஸ்து சிலுவையில தொங்கிக் கொண்டு இருக்கிறப்ப 7 வார்த்தை அவர் பேசினார். 7 words he spoke on the cross. ஓகே, வசனத்தை நான் உங்கள்கிட்ட இந்த வசனம் எடுங்க, இந்த வசனத்திலேருந்து படிங்க அப்படின்னு நான் சொல்ல போறேன். ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு வசனத்தை நான் கொண்டு வருவேன். எல்லாமே சிலுவையை பத்தி தான் நான் பேசுறேன். எவ்ரிதிங் இஸ் இன் த கிராஸ். அந்த கிராஸை பத்தி சொல்றேன்னு சொன்னா
சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கிறப்ப, நல்லா கேளுங்க, சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கிறப்ப, இந்த சிலுவை தொங்கிக் கொண்டிருக்கிறப்ப இப்ப நான் ஒரு காரியத்தை சொல்லிடுறேன். அந்த சிலுவை வந்து பிளாஸ் மாதிரி தானே இருக்கும். சிலுவை வந்து பிளாஸ் மாதிரி தானே இருக்கு, இப்படி தானே இருக்கு. மேலே இருந்து கீழே வரைக்கும், அப்படின்னா மேலே இருந்து கீழே வரைக்கும் பூமியில அது பதிக்கப்பட்டது. அப்படின்னா இட்ஸ் இன்சைட் டீப் டவுன் டு தி எர்த், நல்லா உள்ள. வானத்திலிருந்து பரிசுத்தமா இருக்கிற தேவன் கீழே பூமியில இறங்கி வந்துட்டார். அதான் அதோட சைன். இப்படி வானத்திலிருந்து பூமியில கீழே இறங்கி வந்துட்டார். இந்த சைன் இப்படி ஒரு கட்டம் இருக்கு பாத்தீங்களா. இப்ப வானத்திலே இருந்து பூமி கீழே இறங்கிட்டார். அப்ப அவர் பரிசுத்தமான தேவன் பரிசுத்தம் இல்லாதவங்களை தேடி வர்றார். இப்ப இந்த இப்படி இருக்கு பாத்தீங்களா, இந்த கை இப்படி, அந்த அளவுக்கு நம்மளை நேசிக்கிறார். அந்த அளவுக்கு அவர் நேசிக்கிறார். சரிங்களா? அந்த அளவுக்கு நம்மளை நேசிக்கிறார். எந்த அளவுக்கு நீ நேசிக்கிறீங்களா அவர் சொல்ற, இந்த அளவுக்கு. இனி எவ்வளவு நீளமா போதுனா அவ்வளவு நீளமா இருந்தாலும் நான் உங்களை அப்படிதான் நான் நேசிக்கிறேன். உங்களை நான் பச்சைப்பாதம் பார்க்கல. நான் வந்து ஜேக்கப் ஒரு மாதிரி பார்த்துட்டு பாசரம்மா ஒரு மாதிரி பார்க்குறேன். அப்புறம் டாக்டர் எலிஸ் இருக்காங்களா, டாக்டர் எலிஸ் இருக்காங்க, டாக்டர் அம்மா நல்ல, அவங்களெல்லாம் அந்த கனம் கொடுக்கணும்ல. அவங்களாம் சாதாரண எலிஸ் இல்லை, டாக்டர். அவங்கெல்லாம் சின்னதுலேருந்து என் கூட வளர்ந்தவங்க, சின்னதுலேருந்து வளர்ந்தவங்க. இன்னைக்கு நல்லா படிச்சு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஜேக்கப்போட இருக்கிறது பார்த்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஐ எம் வெரி ஹாப்பி. அப்போ இவங்களை எல்லாரையும் தேவன் அறிந்து கொண்டு எந்த அளவுக்கு அவர் நேசிக்கிறாருன்னா, அந்த எவ்வளவு நீளம் போதோ அந்த நீளத்துக்கு அளவு அவர் நேசிக்கிறார். இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். சிலுவை இட்ஸ் நாட் தண்டனத்துக்குன்னு அவர் வரல. அவர் ஒரு நோக்கத்தோட தான் சிலுவையில வந்திருக்கிறார். இப்ப நம்ம வந்து கேளுக்கு போறோம், சும்மா யாரும் கேளுக்கு போவாங்களா? ஒரு நோக்கம் இருக்கு. எதுக்கு கேளுக்கு போறீங்க? ஒரு நோக்கம் இருக்கு. எதுக்கு ஐசி ஆபீஸ்க்கு போறீங்க? ஒரு நோக்கம் இருக்கு. எதுக்கு பாஸ்போர்ட் ஆபீஸ்க்கு போறீங்க? அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. சும்மா பாஸ்போர்ட் எடுக்காம ஆபீஸ்ல போயிட்டு 4 பேர் வர்றவங்க போய் பார்த்துக்கிட்டு வருவீங்களா? செய்ய மாட்டீங்க. உங்களுக்கு ஒரு நோக்கம் உண்டு. அதே போலதான் சிலுவையில ஒரு நோக்கம் உண்டு. இயேசு இந்த சிலுவைக்கு ஏறுறதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கத்தை தான் இன்றைக்கு நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போறேன். 7 words that God spoke on the cross. 7 வார்த்தை அவர் பேசினார். அந்த வார்த்தை உங்களுக்கும் எனக்கு எப்படி லிங்க் ஆகுது? ஏன் அந்த வார்த்தை அவர் பேசினார்? எது அது நம்மளுக்கு எப்படி லிங்க் ஆகுது அப்படின்னு சொல்லி நான் உங்கள்கிட்ட அதை கொஞ்சம் எடுத்து, காது உள்ளவன் சரி. 1வது என்னோட படிக்கணும், வசனத்தை படிக்கணும். இந்த சபையில படிக்கிறவங்க இருக்கிறாங்களா? 1வது லூக்கா 23:34. லூக்கா 23:34. யார் இருக்காங்க படிக்கிறதுக்கு? நம்பர் 1 படிங்க. அப்பொழுது இயேசு பிதாவே இவர்களுக்கு நீ மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். என்ன செய்யறாங்க? அறியாம இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ற. நம்பர் 1 சிலுவையில பேசின முதல் வார்த்தை, கண்களை மூடும். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தாவே, இந்த நாளுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இருக்கிற ஷலோம் கிரைஸ்ட் சர்ச்சில் இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும், ஊழியக்காரர்களும் ஊழியக்காரிகளும் ஆண்டவரே, நீ அழைக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்தையும், குடும்பத்தில் இருக்கிற சிறியோரிலிருந்து முதியோர் வரைக்கும் எல்லாரும் ஆண்டவரே இன்றைக்கு இந்த சிலுவை ஆசீர்வாதத்தோட கடந்து செல்ல ஆண்டவரே நீ உதவி செஞ்சதுக்கு நன்றி. வார்த்தை போய் அது வறுமையா திரும்பாம ஒவ்வொரு வார்த்தையும் இருதயத்துக்குள்ள அது கிரியேட் செய்ய நீ உதவி செஞ்சதுக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா தடைகளும் நீக்கிறோம் ஆண்டவரே. உன் வார்த்தையை ஒண்டி கவனிக்க ஆவியானவரே நம்மளோட உதவி செய்து நம்மள நீ வழி நடத்தும். இயேசுவின் நாமத்துல கேட்கிற நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்துல கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். இயேசுவின் நாமத்துல கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். நீங்க வாய் திறக்கலன்னா நான் பக்கத்திலே வந்து வாயை திறக்க வச்சிருக்கேன். உணர்ந்துடணும். You must talk.
God's love talking. அவரு you must see the principle of ஆண்டவரோட பிரின்சிபலை பாருங்க. அவர் எப்படிப்பட்டவர். தாவீதின் குமாரனே அப்படின்னு அவர் பாட்டு போயிட்டே இருக்காரு. அங்க ஒரு குருடன் சொல்றான், தாவீதின் குமாரனே மனம் இறங்கு அப்படின்றார். அவர் அப்படி திரும்பி பார்த்துட்டு அப்படின்னு போற பேசுறப்ப நீங்க பேசும். அவர் திரும்பி பார்த்துட்டு எஸ் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கிறார். ஆனா அவருக்கு நல்லா தெரியும், அவனுக்கு கண்ணு இல்லை அப்படின்னு நல்லா தெரியும். ஆனா அவர் கேட்கிறாரு, உனக்கு என்ன வேணும்னு. You see, the father wants the daughter or son to talk. அவர் விரும்புறாரு, நீங்க பேசணும்னு அவர் விரும்புறாரு. ஏன்னா அவருக்கு தெரியாதா? He wants the son or the daughter to talk to him. பேசணும். சபை பேசணும். சபை வந்து அப்படியே குத்துக்கல் மாதிரி இருந்துடக்கூடாது. குத்துக்கல் வந்து முந்தி நம்ம அப்படியே இருந்தோம், ஆனா இப்ப அப்படி இல்லை. இப்ப நம்ம ஜீவன் உள்ள தேவனை நம்ம நேசிக்கிறோம், நம்ம பழகுறோம், நம்ம பேசுறோம். We have to talk all the time. When you talk, God will deal with you. God don't deal with anybody who பேச்சில்லாதவங்க. நம்ம பேசணும். அப்பே இப்ப தாவீது குமாரனே மனம் இறங்கு, எஸ் வாட் யூ வாண்ட் அப்படின்றாரு. எனக்கு கண்ணு இல்ல, எனக்கு பார்வை தெரியல, எஸ் சுகமாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அநேக பேர் கூப்பிடுறாங்க, அநேக பேர் தேடி கூப்பிடுறாங்க. அவர் நின்று பேசுறாரு. எனக்கு வேதத்துல பிடிச்சமான ஒரு காரியம், ஒரு சம்பவம் என்ன தெரியுங்களா? ஒரு விபச்சாரி வந்து கையும் காலோட பிடிக்கப்பட்டது. எல்லாரும் வந்துட்டாங்க, சின்ன வாண்டில இருந்து எல்லாம் நல்லா தூக்கிட்டு வந்துட்டாங்க அந்த விபச்சாரி அடிக்கிறது கொள்றதுக்கு. ஆண்டவர்கிட்ட வந்த உடனே அவங்க கேட்கிறாங்க, பத்தியாரே குருவே, கையும் காலமும் நம்ம பிடிச்சிட்டோம், மோசியோட கற்பனை, மோசியோட லோ அவங்க அழகா கொண்டு வராங்க. அங்க அவங்க சொந்த ஞானத்துல பேசல, அவங்க சொல்றாங்க பழைய ஏற்பாடுல மோசியோட கற்பனைல சொல்லப்பட்டது என்ன, இப்படிப்பட்டவங்க கல்லால அடிச்சு கொள்ளணும். அப்படின்னா என்னது, இப்படி பாவம் செய்யறவங்கள, இப்படி விபச்சாரத்துல இருக்கிறவங்க, பாவம் செய்யறவங்கள எல்லாம் கல்லால அடிச்சு கொள்ளணும். அதான் அதோட ரூல்ஸ். அந்த வேதத்தை வச்சு இவருக்கு பேசுறாங்க. ஆண்டவர் எந்திரிச்சு ஞானம் பேசுது பாருங்க, புத்தி இல்லை, அறிவு இல்லை. நம்மளுக்கு அறிவு இருக்கு, ஞானம் வந்து அவர் தான் நம்மளுக்கு கொடுக்கணும். நம்மளுக்கு பொதுவாகவே அறிவு இருக்கும், ஆனா ஞானம் வந்து அவர் தான் கொடுக்கணும். இப்ப ஞானம் உள்ளவர் பேசுறாரு, உங்களால நீங்க தவறு செய்யல, நீங்க பாவம் செய்யலன்னா கல்ல எடுத்து அந்த ஸ்திரீ மேல அடிங்க அப்படின்றாரு. யாருமே எதிர்பார்க்கல இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை அவர் பேசுவாருன்னு, யாருமே எதிர்பார்க்கல. எல்லாரும் வந்தவங்க அத்தனை பேர் கல்ல போட்டு போயிட்டாங்க. அப்பாவோட உள்ள பாருங்க, அப்பாவோட உள்ளம். அப்பா என்ன சொல்றாரு, உன்னை யாரும் கல்லு விட்டு அடிக்கலையா அப்படின்னு கேட்டோன்னே, யாரும் அடிக்கல அப்படின்னு. அவர் அப்பா என்ன சொல்றாரு, நீ என்ன செஞ்ச, ஏது செஞ்ச, எங்க போன, எப்படி போன, யாரோட போன, இதெல்லாம் அவர் சர்ச் பண்ணல. அவர் சொன்ன ஒரே வார்த்தை, நீ போ, இனி நீ பாவம் செய்ய. அந்த மரியாதை தான், நீ போ, நீ பாவம் செய்யாதுன்னு சொன்ன அந்த மரியாதை தான். அந்த 3வது நாள் தேவனோட கலரை வந்து பாக்குறாங்க. 3வது நாள் அந்த கலரை வந்து பாக்குறாங்க. ஆண்டவர் இல்லை, பயந்துட்டாங்க. அந்த அந்த டாபிக் நான் கொண்டு வரல. நான் டாபிக் வந்து சிலுவையை பத்தி தான் நான் பேச வரேன். அது கொஞ்சம் உங்களுக்கு சொன்னேன். அந்த ஸ்திரீ அன்னைக்கு மனம் திரும்பி தேவனோட கடைசி வரைக்கும் உண்மையா தான் இருந்தாங்க. எல்லா பாவத்தையும் விட்டு உண்மையா இருந்தாங்க ஆண்டவருக்கு வேண்டி. ஸோ நம்மளோட வாழ்க்கையிலையும் எவ்வளவு பாவம் வருதா, ஆண்டவர் வந்து சொல்றாரு, நீ பாவிதான், ஆனா நீ பாவிதான், நீ பாவம் செய்யறதா, ஆனா உன் பாவத்தை நான் வெறுக்கிறேன், பாவியா நான் நேசிக்கிறேன். நம்ம எல்லாம் பாவிதான், நம்ம எல்லாம் பாவம் செய்யறவங்க. நம்ம எவ்வளவு ஆண்டவருக்குள்ள கிட்ட வந்தாலும் ஒருத்தன் நம்மளை விடவே மாட்டான், ஒருத்தன் விடவே மாட்டான். அவன் எப்படியாச்சும் கவுக்கணும்னு பார்ப்பான், ஆனா அவனால கவுக்க முடியாது. ஆனா நம்ம கதவு திறந்து கொடுத்தோம்னா அவளை கொஞ்சம் சரிங்களா. அந்த காரியத்தெல்லாம் நான் இப்ப சொல்றேன், கொஞ்சம் நல்லா புரிஞ்சுங்க, என்னோட தொடர்ந்து வாங்க.
மீண்டும் படிங்க. லூக்கா 23:34 படிங்கம்மா. அப்பொழுது இயேசு பிதாவே இவர்களுக்கு மன்னியும், பிதாவே இவங்களுக்கு நீ மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாம இருக்கிறார்களே. அவ்வளவுதானே. முதலாவது ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய உள்ள எப்படி பேசுறாரு, இவங்களுக்கு தெரியாது இவர் தேவகுமாரன்னு தெரியாது. இவர் அற்புதம் அடையாளம் செய்யறாரு. இப்ப நானும் அற்புதம் அடையாளம் செய்யறேன்னு வச்சுக்கீங்களேன், அதனால நான் ஆண்டவர் ஆயிட முடியுமா? அப்படிதான் நீங்களும் அப்படிதான் அவங்களும் நினைச்சாங்க. ஒரு பெரிய அற்புதம் அடையாளம் செய்யறாங்க, இவர் ஆண்டவர் ஆயிட முடியுமா அப்படின்னு அவங்க தெரியாம இருக்கிறாங்க. நம்ம அவங்களுக்கு தெரியல. அதனால அவங்க சொல்றாங்க, ஆண்டவர் பார்த்து அவங்கள்ட்ட சொல்றாங்க, ஆண்டவரே பிதாவே, வார்த்தை நல்லா பிடிச்சிங்க, பிதாவே இவங்க என்ன சொல்றதுன்னு இவங்க தெரிய மாட்டுது, இவங்களை தயவா மன்னிங்க. பாருங்க, சிலுவையில தொங்கிக் கொண்டு இருக்கிறப்ப அந்த கையில அடிக்கிறப்ப, அந்த கையில ஆணி அடிக்கிறப்ப அவங்க ஆண்டவர் பேசுற, ஆண்டவரே இவங்க அறியாம என் கையை அடிக்கிறாங்க, இவ்வளவு மன்னியும். இந்த பக்கம் இவங்களும் அறியாம செய்யறாங்க, மன்னியும். காலில் மன்னியும், இந்த விழாவில் மன்னியும், ஆண்டவரை முள் தலையில மன்னியும். அப்புறம் ஜனங்க பார்த்து நக்கல்ஸா பேசுறாங்க, இவங்களை எல்லாம் பார்த்து அப்பாவோட சொல்றாங்க, ஆண்டவரே அப்பா இவங்களை எல்லாம் மன்னியும் ஆண்டவரே, இவங்க அறியாம செய்யறாங்க. பாருங்க, அவர் எப்படிப்பட்ட ஜெபத்தை அவர் ஏறெடுக்கிறார். பிறருக்கு வேண்டி, பிறரு கஷ்டமா இருக்கிறார், ஆனா இவர் எவ்வளவு வேதனையில கடந்து போறார். அந்த வேதனை மத்தியிலும் அவர் பிறருக்கு வேண்டிதான் ஜெபிக்கிறார், தவிர தனக்கு ஜெபிக்கவே இல்லை. We have to learn something from the cross. நம்ம சுகுசா இருந்து நம்மளுக்கு கொஞ்சம் படி வச்சு, ஆண்டவரே உனக்கு கண்ணு இல்லையா, ஆண்டவரே உனக்கு மூக்கு இல்லையா, எனக்கு இவ்வளவுலாம் வேதனைப்படுறேன், அவங்க அப்படியெல்லாம் என்னை சொல்லிட்டாங்க, என் மனசு ரொம்ப வேதனையா இருக்கு, நீங்க எனக்கு காப்பாற்ற மாட்டீங்களா, எனக்கு உதவி செய்ய மாட்டீங்க, இப்படி ஜெபம் பண்றோம். ஆனா அவர் அந்த வழி மத்தியிலையும் பிறருக்கு இங்க நம்ம என்ன கத்துக்கணும், எவ்வளவு வழி வந்தாலும், எவ்வளவு பிரச்சனை மத்தியில நம்ம கடந்து போனாலும் பிறருக்கு ஜெபிக்கிறது நிப்பாட்டவே கூடாது. அது நம்ம எப்போதும் நம்ம கத்துக்கணும். நம்பர் 1 இஸ் டீச்சிங் us to pray for others. அவர் மற்றவங்களுக்கு வந்து ப்ளீட் பண்றாரு. அவர் சொல்றாரு, I want these people ஆண்டவரே, இவங்க அறியாம செய்யறாங்க ஆண்டவரே, இவங்களை நீ மன்னியும் ஆண்டவரே அப்படின்றாரு. The first thing, எவ்வளவு பிரச்சனை நம்மளுக்கு பக்கத்துல உள்ளவங்க கொடுத்தாலும் சரி, கணவர் கொடுத்தாலும் சரி, மனைவி கொடுத்தாலும் சரி, குடும்பத்தில் உள்ளவங்க கொடுத்தாலும் சரி, பாசம் கொடுத்தாலும் சரி, யார் உங்களை கொடுத்தாலும் சரி, நீங்க அதை பார்க்காதீங்க, நீங்க ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண கத்துக்கீங்க. இந்த பிரச்சனை நீங்க பாத்தீங்கன்னா நீங்க பிறருக்கு ஜெபம் பண்ணவே முடியாது. இப்போ ஒரு நாடு ரொம்ப பிரச்சனையில கடந்து போகுது, பயங்கரமா ஷூட்டிங் ஓட, மார்ஷல் தான் ஓடுது. எந்த இடம் பாசங்க பேசாதீங்க, நம்ம பிள்ளைங்க எல்லாம் எப்படி முழிச்சிருக்கிறாங்க. ஒரு நாடு விழிச்சாமல், ஒரு நாடு மார்ஷல்ல பாக்கிறவங்களாம் சுட்டு கொண்டுறாங்க, சபைக்கும் போக முடியாது, வீடு விட்டு வெளியாக முடியாது, பார்த்தா டாங் 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 போட்டு தள்ளுறாங்க. எந்த மியான்மாருக்கு நம்ம ஜெயிச்சிருக்குமா? நம்ம ஜெபத்துல மியான்மார்க்கு வச்சிருக்குமா? ஆனா அது அப்படியே நம்ம இடத்துக்கு வந்தோம்னா அப்பதான் நம்ம கதறுவோம், ஆண்டவரே சுயநலம், நான் நல்லா இருக்கிறோம், அவங்க எப்படி போட்டோம். Never. God teaches. மொத்த வார்த்தையை அவர் எப்படி கொடுக்கிறார், ஆண்டவரே அவங்க அறியாம செய்யறாங்க. எஸ், the marshal அறியாம செய்யறாங்க ஆண்டவரே, அவங்க ஒரு ரட்சசி போல அறியாம அவங்க அந்த நாடை நடத்துறாங்க ஆண்டவரே, நீ மனம் இறங்கும் அப்பா. அப்படிதான் நம்ம ஜெபிக்கிறதுல சிலுவையில் அவர் நம்பர் 1 கத்துக் கொடுக்கிறார். அப்ப பிறருக்கு வேண்டி எவ்வளவு பிரச்சனை மத்தியிலையோ பிறருக்கு வேண்டி நம்ம ஜெபிக்க நம்ம எப்போது கத்துக்கணும். இந்த சபை ஒவ்வொரு நாளும் பிறருக்கு வேண்டி ஜெபிக்கணும். ஷலோம் அப்படின்னா சமாதானம். ஷலோம் அர்த்தம் சமாதானம். இந்த சமாதானம் பிறருக்கு போய் சேரணும் ஆண்டவரே, அவங்களும் நல்லா இருக்கணும் ஆண்டவர், சமாதானத்தோட இருக்கணும். வேற ஒண்டி சமாதானம் வச்சுட்டு நம்மளே சமாதானம் இல்லாம இருந்த ப்ராப்ளம் தானே சிஸ்டர்.
நம்பர் 1, எல்லா அடி மத்தியிலும் எல்லா வேதனை மத்தியிலும் தேவன் பிறருக்கு வேண்டி ஜெபிக்கிறார். அவர் என்ன சொல்றாரு? ஆண்டவரே அவங்கள நீ மன்னி. அது ஜெபம் தெரியுங்களா? நம்பர் 1, he teaches how to pray. நம்பர் 2, இரண்டாவது லூக்கா 23:43. இரண்டாவது பார்ப்போம். லூக்கா 23:43. இயேசு அவனை நோக்கி இன்றைக்கு நீ என்னோடு கூட படிக்கிறாங்க. நீங்க படிக்கிறீங்களா? ஓகே. இன்றைக்கு என்னோட கூட பரதேசியில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். நல்லா கேளுங்க, வார்த்தையை நல்லா படிச்சீங்க. ஆண்டவர் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் you must click each and every word. அப்பனா ஒவ்வொரு வார்த்தையும், ஒவ்வொரு சொற்கள், ஒவ்வொரு வார்த்தைகள் it's a meaning. அப்போ இந்த மீனிங்கை நீங்க பாருங்க. மீண்டும் படிங்கம்மா. இயேசு அவனை நோக்கி யாரை நோக்கி? கல்லன. ரெண்டு பேரும் கல்லன் பக்கத்துல, ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரெண்டு கல்லனுங்க இருக்கானு. அப்போ இயேசு அவனை நோக்கி இன்றைக்கு நீ என்னோடனே கூட நல்லா கேட்டீங்க. இன்றைக்கு என்னோட கூட பரதேசியில் நீ இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். என்று மெய்யாகவே சொல்றேன். in English, truly I say truly, today, truly, மெய்யாகவே. நம்ம தமிழ்ல பேசணுமா? சத்தியம் நம்ம சொல்லக்கூடாது. பைபிள்ல சத்தியம் கிடையாது. ஆனா நம்ம பாசல சொன்ன சத்தியமா நீ என் கூட தான் இருப்ப அப்படின்னு சொல்றாரு. மெய்யாகவே truly you are with me. பாருங்க, இந்த இடத்துல அந்த கல்லனை ஆண்டவர் ஒரு இன்சூரன்ஸ் கொடுக்கிறார். இன்றைக்கு அவனுக்கு ஒரு இன்சூரன்ஸ். அவன் எந்த ஜாதின்னு தெரியாது, எந்த மொழின்னு தெரியாது, எந்த கோத்திரம் தெரியாது, என்ன சூழ்நிலை, எப்படிப்பட்ட முள்ள நாரி, அவன் எப்படியெல்லாம் அவன் பாவத்தில் விழுந்தா இந்த பாவத்துக்கு அவனுக்கு சம்பளம் உண்டு. அப்படின்னா அவன் மறிக்கிறதுக்கு அவனுக்கு தண்டனை உண்டு. எஸ், ட்ரூ. ஆனா அவனை பார்த்தாண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு மெய்யாகவே நீ என் கூட பரதேசில இருப்பாரு. ஆண்டவர் எந்த சூழ்நிலை நீங்க அவர்கிட்ட போனீங்கன்னா, எப்படிப்பட்ட பாவம் உங்களுக்கு இருக்கு, மதத்தை பார்க்கல, கோத்திரத்தை பார்க்கல, பணக்கார ஏழைக்கார பார்க்கல, அவர் பார்க்கிறது உன் உள்ளத்தை பார்க்கிறாங்க. உன் உள்ளத்துல இருந்து அறிக்கை செய்யற, ஆண்டவரே உங்களோட ராஜ்யம் வரப்ப என்னைய நீ நினைத்து பாரு. அப்படிதான் இவர் சொன்னார், இந்த கள்ளன் சொன்னார். அப்பதான் அவர் சொல்றாரு, மெய்யாகவே இன்றைக்கு நான் சொல்றேன், நீ என்னோட பரதேசி ஏற்பாடு. That is an insurance. ஒரு உறுதி. உங்களுக்கு எனக்கும் பரலோகத்துல ஒரு உறுதி உண்டு. நீங்க ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைங்க, நிச்சயமா உங்களுக்கு ஒரு உறுதி உண்டு. அதனால திருட முடியாது. யோவான் 10:10 சொல்ல, அவன் திருடுறதுக்கும் அழிக்கிறதுக்கும் கொள்ளுகிறதுக்கு தான் வரா. ஆனா தேவன் எதுக்கு வராரா? ஜீவனையும் பரிபூர்ணமும் கொடுக்க வராரு. யோவான் 10:10. அவன் திருடுறதுக்கும் கொள்றதுக்கும் அழிக்கிறதுக்கு தான் வரா. ஆனா ஆண்டவர் அது பக்கத்திலே சொல்றாரு, நீ இந்த 3 காரியத்தை செய், நான் 2 காரியத்தை செய்யறேன். என்ன செய்யறாரா? உனக்கு நான் ஜீவனை கொடுப்பேன். இவன் செத்து போய் கிடக்கிறான், இவனுக்கு ஆண்டவர் ஒரு ஜீவனை கொடுக்கிறாரு. அந்த ஜீவனுக்கு என்ன சொல்றாரு? பரிபூர்ணமான கூட தான் இருக்காரு. ஒரு இன்சூரன்ஸ் கொடுக்கிறாரு. அவன் யாரு? அவன் கள்ளன், அவன் ஒரு திருட. அவன் என்ன மாதிரி வேலை செஞ்சிருப்பான்? அவனுக்கு அந்த ரோமர் தண்டனை கொடுத்தாச்சு, பிடிக்கப்பட்டாச்சு. ஆனா நீங்கள் நானும் பிடிக்கப்படாம அநேக அயோக்கிய காரியத்தெல்லாம் செஞ்சு கொண்டுதான் இருக்கும். பிடிக்கப்படல, அவன் பிடிக்கப்பட்டான். அவன் பேசின, ஆண்டவரே today I will give you a salvation. Today அவனுக்கு ஒரு நிச்சயம் உண்டு. என்ன நிச்சயம் உண்டு? அவனுக்கு பரலோகத்துல போற ஒரு நிச்சயம் உண்டு. அவன் ரட்சிப்புக்கு ஒரு நிச்சயம் உண்டு. நிச்சயப்படுத்திட்டாரு, உனக்கு இன்னைக்கு ரட்சிப்பு உண்டியா? Today your salvation. உனக்கு இன்னைக்கு நிச்சயம் உண்டு. truly today I say, இன்னைக்கு
அந்த வார்த்தை 2000 வருஷத்துக்கு முன்ன பேசினாலும் இன்னைக்கு படிக்கிறப்ப அதே வார்த்தை தான். டுடே டுடே அந்த தாயை பார்த்து ஆண்டவர் சொல்ற, டுடே ட்ரூலி நீங்க என்னோட தான் இருக்கிறீங்க. அவர் கோத்திரத்தை எந்த மதத்தை அப்படின்னா பார்க்கவே இல்லை தெரியுங்களா. நம்ம தான் வந்து எல்லாம் பிரிச்சு வைக்கிறோம். நம்ம கிறிஸ்தவங்க, அவங்க அந்த ஜாதி, இவங்க எந்த ஜாதி, அவங்க அப்படி இப்படி நம்ம பிரிச்சு வைக்கிறோம். ஆண்டவருக்கு தெரிஞ்சது 2 ஜாதி, ஒன் பெண் ஜாதி, ஒன் ஆண் ஜாதி. அவருக்கு தெரிஞ்சது 2 ஜாதி, ஒன் ஆண் ஒன் பெண். அப்படி இடையில வந்ததெல்லாம் இதை வச்சு எல்லாம் நம்ம தான் உருவாக்கி எல்லாம் வச்சிருக்கோம். அதனால இந்த 2வது காரியம் லூக்கா 23:43 அவர் சொல்றாரு, அந்த கல்லனை பார்த்து சொல்றாரு, ட்ரூலி டுடே யூ இன் மை பாரடைஸ், இன்னைக்கு என் பாரடைஸ்ல நீ இருப்ப அப்படின்றாரு. அப்படின்னா அது அர்த்தம் என்னது? அவனுக்கு ரட்சிப்பும் வந்தாச்சு, அவன் தேவனோட இணைஞ்சிட்டான். அப்போ இன்னைக்கு 2 கல்லன்ல ஒரு கல்லன் அங்க இருந்து சொல்றான், அவர் பார்த்து சொல்றாரு, ஆண்டவரே நீ தேவகுமாரனா, நீ இஸ்ரேலோட ராஜாவா, நீ மனம் இறங்கி கீழே இறங்கு, நீ இறங்கு, அற்புதம் அடையாளம் தானே செய்யற, நீ இப்படியே செய்யற அப்படி செய்யற, என்னமோ பெரிய இதெல்லாம் செஞ்ச, இப்ப நீ இறங்கி வாழா அப்படின்னு இந்த காலம் சொல்றான். இவர் சொல்றாரு, நீ அந்த மாதிரி பேசாத, சிறுவையிலிருந்து அந்த மாதிரி நீ பேசாத தெரியுங்களா. இவர் ஒரு பாவம் அறியாதவர். எப்படி இந்த மனுஷனுக்கு தெரிஞ்சு அவர் ஒரு பாவம் அறியாது? கேள்விப்பட்டிருக்காரு, இவரை பத்தி ரொம்ப கேள்விப்பட்டிருக்காரு, இயேசுவை பத்தி ரொம்ப கேள்விப்பட்டிருக்காரு. அவர் சிறையில இருந்தாலும் இயேசுவை பத்தி ரொம்ப கேள்விப்பட்டிருக்காரு, இந்த மனுஷனை பார்க்கணும்னு சொல்லி. ஆனா எங்க பார்க்கிறாரு? அந்த 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 சிச்சிக்கிற இடத்துலதான் இயேசுவை பார்க்க முடிஞ்சிருச்சு. சகாயும் ஒரு திருடன் தான், சகாயும் திருடன். அவன் எப்படி திருடனா? எல்லாரோட பண வரியை எடுத்து அவன் சம்பாதிக்கிறான் அந்த பேட்டையில. அப்படின்னா இந்த ஜோஹர்ல அவன் பயங்கரமான ஒரு வட்டிக்காரன். அவன் சகாயின்னு சொன்னா இந்த ஜோஹர்ல இருக்க அத்தனை பேரையும் சகாயின்னு சொன்னா எல்லாருக்கும் தெரியும் சரிங்களா. அப்படி வட்டி வாங்குறவன். ஆனா இவனோட உள்ளத்துல இந்த இயேசு யார்? இந்த கள்ளன் பாக்குற இந்த இயேசு யார்? இவருக்கு சந்திக்கிறது எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு அவன் நினைச்சிருப்பான். இந்த சகாயும் அப்படிதான் நினைச்சான். சகாய் உடனே இந்த ஆண்டவரை பார்க்கணும், ஏன்னா அவன் குள்ளமா இருக்கிறதுனால ஆண்டவரை பார்க்கணும்னு சொல்லி அவங்க ஒரு மரத்துல ஏறி போய் நின்றுட்டு இருக்காரு. பாருங்க எவ்வளவு, see how God's work. அந்த மரத்துக்கு மேல தொங்கி கொண்டு மேல இருக்கிறான். அந்த கூட்டத்துல அப்படியே ஆண்டவர் நடந்து வராரு. அந்த நடந்து வந்து கரெக்டா அந்த கோயில்ல அண்ணாந்து பார்த்துட்டு, சகாயோ இப்ப நீ கீழே இறங்கி உன் வீட்டுல நான் சாப்பிட போறேன். ஆனா யாரும் பார்க்கல, மற்றவங்க யாரும் பார்க்கல. அவனோட உள்ள இருதயம் தெரியுங்களா, இன்னைக்கு எப்படியாச்சும் ஆண்டவரை பார்க்கணும். அந்த இருதயம் இந்த இருதயத்துல கலந்துருச்சு. இருதயம் இருக்கு பாத்தீங்களா, அந்த இருதயம் சுத்தமான இருதயம் இந்த இருதயத்துல கலந்துருச்சு. இந்த இருதயத்துல கலந்த கேட அவர் வந்த உடனே சொல்ற, சகாயோ அறிவா நான் வீட்டுல சாப்பிட போறேன், இன்னைக்கு உன் வீட்டுல தான் தங்க போறேன்னு. அவனுக்கு என்ன குஷி, அவன் எதிர்பார்க்கவே இல்லை. அவன் உள்ள வந்து சாப்பாடுலாம் கொடுக்கலாம். வெளியில இருக்கிறவங்க சொன்னா, ஒரு உள்ள மாதிரி ஒரு திருடன், இந்த திருடன் வீட்டுல போய் இவரு போய் உட்கார்ந்து சாப்பிடுறாரு அப்படின்னு வெளியே பேசிக்கிட்டு இருக்காங்க. He don't bother. பாருங்க, நான் ஒண்ணு சொல்றேன், இயேசுவோட வளர்றவங்க இப்ப பாஸ்டர் ஜேக்கப் வந்து உங்களை கண்ட மாதிரி பிடிச்சு திட்டுறாங்கன்னு வச்சுங்க, உங்களுக்கு ரொம்ப வேதனை வந்துருச்சு. தேவனோட வார்த்தையில வளர்ந்தவங்க அது தூக்கி போட்டுருவாங்க. தானே சொல்றாரு அப்படின்னு போயிடுவாங்க. ஆனா உனக்கு வேதனை இருந்துச்சுன்னா நீ இயேசு அறியல, உன் மனசு குத்துனுச்சுன்னா இனி அவரோட சத்தியத்தை நீ நல்லா அறியல. சத்தியம் அறிஞ்சாதான் அவன் எப்படி பேசினாலும் உனக்கு ஒரு விடுதலை. அப்ப ஆண்டவர் என்னென்னமோ பேசின, திருட புள்ள மாதிரி, அவ பிசாசுக்கு தலைவாங்க. நம்மளை பத்தி பேசுறோம் உடனே நம்ம எப்படி பாஸ்டர் ஜேக்கப் அப்படி சொன்னாரு, எப்படி அந்த சிஸ்டர் அப்படி சொன்னாரு, எப்படி எங்க அம்மா அப்படி சொல்ல முடியும், எப்படி எங்க அப்பா அப்படி சொல்ல முடியும்? அப்படின்னா நீ இன்னும் ஆண்டவர் அறியல.
இவ்வளவு நாள் சாரி டு சே தேவன் அறியாம தான் நீ உட்கார்ந்து இருக்க. அறிஞ்சவங்க சொன்னா சொல்லிட்டு போட்டோம், இட்ஸ் ஓகே. அப்போ சகாயு இறங்கி வந்த கையோட நடந்தது என்னது? எல்லாம் சாப்பாடு கொடுத்த உடனே அவன் மனசுக்குள்ளே அவன் சொல்றான், ஆண்டவரே எல்லாருக்கும் நான் என்னென்ன பைசா வாங்கினாலும் 4 மடங்கு எல்லாத்தையும் கொடுக்க போறேன் அப்படின்னு அவனே அறிக்கை பண்றான். ஆண்டவர் கேட்கவே இல்லை. ஆண்டவர் அவர் வீட்டுக்கு சாப்பிடலாம் வந்தார். இதெல்லாம் நீ வாங்கினால, நீ ஒரு திருடல, இதெல்லாம் ஒரு குத்தி காட்டவே இல்லை. பாருங்க நம்மளோட அப்பா எப்படி டிப்ளமேட்டிக்கா விளையாடுறாரு. உள்ள பூந்தாரு, இந்த மகன் மாறுவோம் அப்படின்னு சொல்லி அவரோட நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு இவன் வந்து சொல்றான், ஆண்டவரே நான் எல்லாத்துக்கும் நான் கொடுக்க போறேன், எல்லாத்தையும் நான் திருப்பி கொடுக்க போறேன், எல்லாருக்கும் நான் மடங்கு கொடுக்க போறேன் அப்படின்னு. அந்த நேரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு உன் வீட்டுல ரட்சிப்பு வந்துருச்சு. இந்த கள்ளன் சொல்ற, ஆண்டவரே நீ பரதேசிக்கு போறப்ப என்னையும் நினைச்சு பாருங்க, அதித்துக்கு போறப்ப என்னையும் நினைச்சு பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கே நீ ரட்சிப்பு கொள்ள வேண்டும், இன்றைக்கே நீ என்னோட தான் இருக்கிற. You see, that's connection, the heart connection. ஓகேங்களா? அப்போ அவர் என்ன சொல்றாரு, இதுல என்ன நம்ம கத்துக்கிறோம்னா, அவர் யாரையும் வந்து குறைய பார்க்கல, அந்த உள்ளத்திலிருந்து உங்களோட எல்லாத்தையும் நீங்க விடுறீங்க பாருங்க, அந்த இடம் தான் அவர் டச் பண்றாரு. அதைத்தான் அவர் விரும்புறார், அதைத்தான் அவர் விரும்புறார். ரெண்டாவது, உங்களோட பாவத்தை எல்லாமே கொட்டுன கையோட ஆண்டவர் சொல்ற, இன்னைக்கே உனக்கு ரட்சிப்பு வந்தது. அப்ப அவன் ஞானசன் எடுத்தானா? சகல ஞானசன் எடுத்தானா? படவே இல்லை, செத்தான். அவன் வீட்டு ஆண்டவர் கூட word is very important. You trust God's word. என்ன மாதிரி சிச்சுவேஷன் ஆனாலும் அவன் தேவனை அறியாம ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறான், கடைசியா நீங்க போய் பேசி அவனை தேவனோட ரட்சிப்பை பத்தி பேசி அவன் சொல்றான், மெய்யாகவே இதை இயேசுவனை ஏற்றுக்கொள்றையா, இவ்வளவு நாள் நான் ஏற்றுக்கொள்ள, இன்னைக்கு அவர் ஏற்றுக்கொள்றேன். அப்படியே அவர் மறிச்சாலும் அவருக்கு ஒரு நிச்சயம் உண்டு. கடைசி நேரத்துல ஆண்டவர் அனுப்பி அவரோட வார்த்தையை சொல்லி அவர் கேட்ட கையில நான் இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் இறந்தாலும் அவருக்கு ஒரு நிச்சயம். So he's trying to teach us salvation எப்படி வேணுமா நம்ம எடுத்துக்கலாம். மனசுல நீங்க வந்து அறிக்கை பண்ணணும். அறிக்கை ரொம்ப முக்கியம். இந்த அறிக்கை பண்றதுதான் ஆண்டவர் விரும்ப. அப்ப அறிக்கை பண்ண கையோட பாருங்க, ஆண்டவர் சொல்ற, இன்னைக்கு நீ என் கூட பரலோகத்துல இருப்ப, இன்னைக்கு உனக்கு ரட்சிப்பு வந்து. அவன் எவ்வளவு தாழ்மையா இருக்கிறது காட்டுறான் பாத்தீங்களா? ஆனா அவன் ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான், நக்கல்ஸா. இன்னைக்கு சபையில 2 கூட்டம் இருக்கு. ஒரு கூட்டம் வார்த்தை எடுத்தோடனே நல்லா இருந்துச்சு, வார்த்தை நம்மளை விடுதலையா சாப்பிட்டு ஒரு அது எனக்கு தெரியும். இவர் என்னமோ வந்து கிழிக்கிறாரு, என்னமோ வந்து பேசிக்கிட்டு போறாரு, என்ன எனக்கு தெரியாது இந்த வார்த்தைலாம். ஆனா நல்லா அப்படி பேசுற ஒரு ஆளு கள்ளம் போட எனக்கு தெரியும்னு ஒருத்தர் சொல்லுவான், பேசிக்கிட்டு போவான். ஆனா இன்னொருத்தர் சொல்லுவான், today my eye is open, my சிந்தை is open, my earring open. Beautiful words. ஏற்றுக்கொள்ளணும், அவன் ஏற்றுக்கொண்டான். ஸோ இப்படி நம்ம ரெண்டாவது ஆண்டவர் நம்மளுக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறாருன்னா, எந்த நிமிஷத்திலும் எந்த இடத்திலும் அவன் பாவத்தை அறிக்கப்பட அந்த இடத்துல ஆண்டவர் சொல்ற, இன்றைக்கு நீ என்னோட இருப்ப. அது உறுதி சொல்றார், உறுதியை சொல்றார். இன்சூரன்ஸ் கொடுக்கிறார். இன்சூரன்ஸ் எடுக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இன்சூரன்ஸ் பண்றாரு, இன்றைக்கு நீ என்னோட இருக்கிற. நம்பர் 2. நம்பர் 3, மூணாவது யோவான் 19 26 27. யோவான் 19 26 27. யோவான் 19 26 27. அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். நல்ல பாருங்க, ஆண்டவர் சிலுவையில தொங்கிக் கொண்டு இருக்கிறப்ப கூட அவரோட ரெஸ்பான்சிபிலிட்டி, அவர் பூமியில சாதாரண மனுஷனா இருக்கிறப்ப அவர் தாயை கனப்படுத்தினார். ரெஸ்பான்சிபிலிட்டி,
அவருக்கு வந்து என்ன இருக்கு? ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன சொல்லுவீங்க? அவருக்கு ஒரு பொறுப்புண்டு, தாயை பார்த்துக்கணும்னு ஒரு பொறுப்புண்டு. இப்ப அவர் விட்டுட்டு போறாரு. உடனே அவர் சொல்றாரு, யோவான் அப்ப சொல்றாரு, யோவான் தாயை கவனிச்சுக்கப்பா அப்படின்றாரு. அப்புறம் அந்த ஸ்திரீயை பார்த்து சொல்றாரு, ஸ்திரீயே, யோவான் வந்து உன் மகனை, அந்த நிமிஷத்துல அந்த வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கணும். நல்லா கேளுங்க, மரியா பத்தி கொஞ்சம் சொல்லியிருக்கு. இந்த மரியா இருக்காங்களா, இந்த தாய், அவங்க 2வது அதிகாரத்தில், யோவான் 2வது அதிகாரத்தில் நீங்க படிச்சீங்கன்னா, இங்க இயேசுவையும் அந்த சீடர்களையும் ஒரு அழைப்பு கொடுத்தாச்சு. இங்க கானான் கல்யாணத்துக்கு ஒரு அழைப்பு. இந்த அழைப்புல மரியாதை இருக்காங்க, தாய் இருக்காங்க. இந்த தாய் என்ன சொல்றாரு, அங்க உள்ள விருந்துல இருக்கிற அந்த திராட்சை ரசம் முடிய போற நேரத்துல இயேசு சொல்றாரு, திராட்சை ரசம் முடியுது, நீங்க ஏதாச்சும் ஒண்ணு செய்யுங்க அப்படின்னு. அப்போ அங்க பேசுறாங்க, அந்த ஸ்திரீ பேசுறாங்க, 2ல தாய் பேசுறாங்க. அப்போ ஸ்திரீயே, எனக்கு இப்ப என்ன பிரச்சனை, எனக்கு இன்னும் நேரம் ஆகல அப்படின்றாரு. அப்போ ஸ்திரீ போயிட்டு சீடரப்பா சொல்றாரு, அவர் என்ன உங்கள்கிட்ட சொல்றாரோ அது அப்படியே செய்யும். See, she knows about the son. அவர் என்ன சொல்றாரோ நீ அப்படியே செய். ஆனா 19ல இங்க அவர் மகன் சொல்றாரு, அப்படின்னா இயேசு சொல்றாரு, ஸ்திரீயே கபரே, நான் பொறுப்புள்ள மகன் தான், ஆனா உன்னை விட்டுட்டு போறதுக்கு எனக்கு மனசு வரல. அதனால பொறுப்பா ஒரு என்னோட சீடர் யோவான்ட்ட நான் ஒப்பு கொடுக்குறேன். இன்னில இருந்து நீ அவங்க அம்மாவை ஏற்றுக்கொள்ளு, இன்னில இருந்து நீ மகனை ஏற்றுக்கொள்ளுன்னு. அந்த பொறுப்பை ஒரு தாய், நம்ம என்ன சொல்றோம், தாயும் தகப்பனையும் கனப்படுத்தணும் தானே நம்ம சொல்றோம். வாலிப பிள்ளைங்க, உயிரோடு இருக்கிற தாய் தகப்பனை நம்ம என்ன செய்யணும், கனப்படுத்தணும். வேதம் அப்படிதான் சொல்லுது, கனப்படுத்துங்க. அப்போ இவர் போயிட்டாருன்னா அவங்களுக்கு எப்படி கனப்படுத்துறது அவர் தெரியலனால அவங்க என்ன சொல்றாங்க, யோவானை வச்சு ஒரு தாய், உனக்கு இன்னி மகன் இருக்கிறாரு, நீ தாயாயிரு, நீ மகனாயிரு அப்படின்னு சொல்லி அந்த பொறுப்பு அங்க கொடுக்குறாங்க. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, அங்க பேசின தாய் இங்க ஏன் பேசல? இங்க சொல்லி இருக்கலாமே, ரோமர்ட்ட போய் சொல்லி இருக்கலாமே, நான் பெத்த பையன், இந்த பையனை நீங்க சிலுவையில கொண்டு போவாதீங்க, அவனை அடிக்காதீங்க, அது செய்யாதீங்க, இது செய்யாதீங்க, என் கூட வளர்ந்த பையன் அப்படின்னு என்ன வேணுமா பேசி இருக்கலாமே. ஏன் அவர் பேசல? ஏன் அந்த தாய் பேசல? அந்த தாய்க்கு தெரியும் இவர் தேவகுமாரன்னு தெரியும். அவரோட வேலையை நிறைவேற்றணும்னு அமைதியா இருந்தார். எல்லா பாடு மத்தியிலையும் அமைதியா இருந்தாரு. நம்ம தாய்மார்களும் அப்படிதான். நீங்க பாருங்க, சில தாய்மார்கள் பிள்ளைங்கள்ட்ட பேசுவாங்க, சில நேரத்துல கண்டிச்சு பேசுவாங்க, அந்த பிள்ளைங்க கேட்க மாட்டாங்க. சில நேரத்தில் அந்த பிள்ளைங்க எகெயின்ஸ்ட் பண்றப்ப அந்த தாய் ஒரு வார்த்தை பேச மாட்டாங்க, அமைதியா இருப்பாங்க. நான் பார்த்திருக்கேன், ரொம்ப பேரை பார்த்திருக்கேன். அந்த மாதிரி பிடிச்சி ஏசுவான், நீ போவாதரான்னு அம்மா சொல்லுவாங்க. அப்புறம் ஒரு காலகட்டத்தில் அம்மாவை எதிர்த்து பேசுவான். ஆனா அம்மா ஒரு வார்த்தை பேச மாட்டாங்க. ஏன் தெரியுங்களா? அவளுக்கு தெரியும் அவன் பிரச்சனைல மாட்ட போறான். தாய்க்கு தெரியும் அவன் பிரச்சனைல மாட்ட போறான். இப்ப நான் சொல்லி என்ன கேட்க போறேன்? இப்ப தாய்க்கு தெரியும் சிறுமிக்கு போறாரு, நான் ஒண்ணும் பேச முடியாது. I have to zip my mouth. தாய்க்கு தெரிஞ்சிச்சு. ஆனா அந்த பொறுப்பு இருக்கு பாத்தீங்களா, அந்த பொறுப்பு அவர் விட்டு கொடுக்கவே இல்லை. நீங்க கல்யாணம் பண்ணி போயிட்டீங்கன்னா உன் தாயை தகப்பன்னு நீங்க பார்க்க கூடாதா? உங்களோட பொறுப்பு அவங்களோட உயிரோட இருக்கிற வரைக்கும் தாய் தகப்பனை நீ கனப்படுத்தியே ஆகும். நீ கல்யாணம் பண்ணி எங்க வேணுமா பேரு, லண்டன்ல இரு, அமெரிக்கால எங்க வேணுமா இரு, ஆனா டோன்ட் ஃபர்கெட் யுவர் ஃபாதர் அண்ட் மதர். அவங்களை நீ கனப்படுத்தணும். அந்த பொறுப்பு யோவான்ட்ட கொடுக்கிறார். அப்ப அவர் என்ன செய்றார், இந்த பூமியில இருக்கிற அந்த பொறுப்பு, ரெஸ்பான்சிபிலிட்டி அவர் விட்டுட்டு போல. இப்ப நான் போறேன் பருவத்துல, எப்படி போங்கம்மா, நீங்க எப்படி போங்க, எனக்கு என்ன அப்படின்னு போல. ஒரு பொறுப்பை தாயை கவனி. சீடர்களே 11 சீடர், யூதாஸ் இறந்து போயிட்டார்.
அப்புறம் 11 சீடர் இருந்தாங்க. கடைசியா மரிச்ச சீடர் யார் தெரியுங்களா? யோவான். எல்லா பொறுப்பும் தேவனோட எல்லா பொறுப்பும் நிறைவேற்றிட்டு தான் அவர் போனார். யோவான் இஸ் த லாஸ்ட் பர்சன் டு தி டிசைபிள் மரிக்கிறது. மற்றவங்க எல்லாம் மரிச்சிட்டாங்க. அந்த பொறுப்பு முடிக்கிற வரைக்கும், அந்த தாய்க்கு செய்யற எல்லா வேலையும் முடிக்கிற வரைக்கும் யோவான தேவன் வச்சிருந்தார். How beautiful! தேவன் ஒரு பொறுப்புள்ள மகன், ஒரு பொறுப்புள்ள தேவன். நம்ம மேல ஒரு பொறுப்பை கொடுத்துட்டார்னா முடிக்காத வரைக்கும் அவர் நம்மளை விட்டு போக மாட்டார். நம்மளுக்கு பலத்தை கொடுப்பார். அந்த பொறுப்பை எடுத்து செய்யறதுக்கு பல வழி அவர் தேடுவார். ஸோ இங்க என்ன அவர் கற்றுக் கொடுக்கிறார்னா, அவரு நம்ம மேல பொறுப்பா இருக்கிறார். ஒரு பொறுப்புள்ள தேவன். அவர் உங்களை சும்மா அழைக்கல, சும்மா பாச ஜேக்கப் அழைக்கல, சும்மா பாச பீட்டர் அழைக்கல, சும்மா பாச போல் அழைக்கல, சும்மா உங்களெல்லாம் அழைக்கல. உங்களை எல்லாரும் அழைச்சதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. எல்லாருக்கும் ஒரு நோக்கம் உண்டு. சும்மா வந்துட்டு போறதுக்கு அழைக்கல. ஒரு நோக்கம் தேவன் வச்சிருக்காரு. அது நிறைவேற்றுற வரைக்கும் அந்த பொறுப்பு அவர் தான் கவனப்படிக்கும். அப்ப உலகத்துல இருக்கிறப்ப அவர் அந்த பொறுப்பு எடுத்துப்பாரு. இப்ப அவர் போறப்ப இன்னொரு பொறுப்பு இன்னொருத்த கொடுத்துட்டாரு. இப்ப நம்ம கல்யாணம் பண்ணி போன கையோட நம்ம சொல்லுவோம்ல, அக்கா இன்னைக்கு திருமணம் பண்ணல, நான் போறேன்க்கா, ஏதாவது இருந்தா நீங்க பாத்தீங்க, அம்மாவை பாத்தீங்க, ஏதாவது எனக்கு போன் அடிங்க அக்கா, நீங்க ஒரு பொறுப்பை நம்ம கொடுத்துட்டு போறோம்ல. அக்கா கல்யாணம் பண்ணல, ஆனா அக்கா வீட்டுல இருக்காங்க, அக்கா நீங்க பாத்தீங்கக்கா, அம்மா எந்த பிரச்சனையும் என்று சொல்லுங்க, நான் உடனே கவனிக்கிறேன் அப்படி நம்ம சொல்ல மாட்டோம். அதே போலதான் ஆண்டவர் அந்த பொறுப்பை கொடுத்துட்டு போறாரு. அப்ப அவர் சும்மா சாவல தெரியுங்களா? This word is very meaningful. ஒரு அர்த்தத்தோட சொல்றாரு. அவர் நம்ம மேல ரொம்ப அக்கறை உள்ளவர், ரொம்ப பொறுப்பா நடக்கிறார். மூணாவது. நாலாவது, சரி, இந்த 3 காரியத்தையும் நடக்கலுக்கு, இந்த 3 காரியமும், ஒன்னாவது பிறரை மன்னிங்கன்னு பிறரை பத்தி பேசுறார். ரெண்டாவது பிறருக்கு ரட்சிப்புல கொண்டு வர்றார். மூணாவது இன்னொரு தாயோட பொறுப்பை இன்னொருத்தர்கிட்ட கொடுத்து, இது 3ம் பிறருக்கு வேண்டிதான் அவர் பேசினார். பிறருக்கு பத்தி தான் பேசினாரு. இந்த 4வது பார்ப்போம். 3 காரியம் பிறருக்கு பத்தி பேசினார். நாலாவது என்ன சொல்றது? மத்தேயு 27:46. இங்கதான் எனக்கு பிடிச்சமான ஒரு காரியம். 27:46. மத்தேயு. இந்த who's doing this? நீங்க செய்றீங்களா? ஓகே, குட். நல்லா வேலை செய்றீங்க. மத்தேயு 27:46. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே, அதுக்கு அர்த்தம் என்னன்னா, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு என்று அர்த்தமாம். இந்த ஒரு இடத்துல தான் நம்ம ஏசப்பா அப்பாவை பார்த்து தேவன்றாரு. மை காட். அந்த இடத்துல ஃபாதர் forgive them, father do this, father ஜெபம் பண்றப்ப ஃபாதர் heavenly father தகப்பா. ஆனா இந்த ஒரு இடத்துல தான், நல்லா கேளுங்க ப்ளீஸ், இந்த ஒரு இடத்துல தான் இயேசுவே சொல்றாரு, my god why are you forsaken me? என் தேவனே ஏன் கைவிட்டீர்? சரிங்களா? பாவம் அறியாத ஒரு தேவன் இயேசு. எந்த பாவ ரத்தத்துல பிறக்காத ஒரு இயேசப்பா. எந்த பாவத்துக்கும் அவர் சம்பந்தமே இல்லை. இந்த உலகத்துல இருக்கிற பாவமும் உங்களோட பாவமும் என்னோட பாவமும் தூக்கி அவர் சுமந்தாரு பாருங்க. இப்ப அப்பாவுக்கு மகனை பார்க்க அருவருப்பாயிருச்சு. அப்பா எந்த இடத்திலையும் பாவத்துக்கு தொட்டு பரிகாரியா பேசுற தேவன் கிடையாது. பாவம் தான். நம்ம சொல்லலாம், நான் சின்ன ஒரு பொய் தானே சொன்னேன் பாஸ்டர். என்ன பாஸ்டர் இதுக்கு இப்படி நீங்க பேசுறீங்க? சின்னதானே சொன்னேன்.
மனைவி கிட்ட சின்ன பொய் தான் சொல்லுவாங்க. மனைவி கிட்ட சின்ன பொய் தான் சொல்லுவாங்க. கணவர்கிட்ட சின்ன பொய் தான் சொல்லுவாங்க. பிள்ளைங்க வந்து அம்மாட்டையும் அப்பாட்டையும் சின்ன பொய் தான் சொல்லுவாங்க. இதுதான் ஆரம்பம். இது கூட தகப்பனுக்கு பிடிக்காது. நீ பொய் சொல்லக்கூடாதுன்னா நீ பொய் சொல்லக்கூடாது. இப்ப பொய் சொல்லாத ஒரு தேவன் எங்களோட பொய், எங்களோட அக்கிரமோ, எங்களோட சாவை எல்லாத்தையும் அவர் தூக்கின கேடு. சொந்த அப்பாவுக்கு மகனை பார்க்க கூச்சமாயிருச்சு. He cannot bear to see the son carrying the disease. எல்லாத்தையும் தூக்கினோடனே he cannot stay. ஆனா is a plan. இது அவரோட பிளான். இது நடக்கும். ஆனா இந்த இடத்துல அப்பாவுக்கும் மகனுக்கும் ஒரு துண்டிக்கப்பட்டுருச்சு. பாருங்க, ஒவ்வொரு நாளும் கணவரும் மனைவி, இங்க கணவர் மனைவி இருக்கிறவங்க கை தூக்குங்க பார்ப்போம். கணவர் மனைவியா இருக்கிறவங்க நல்ல கை தூக்குங்க. நான் வந்து எப்போது சொல்றேன், எப்போது ஒரு காரியம் சொல்றேன், இப்படி தூக்குறவங்க தான் இயேசுவோடு. இப்படி தூக்குறவங்க யாரு? சாய்பாபாங்க. சாய்பாபா அப்படிதான் சொல்றேன். சாய்பாபா நானும் அந்த கூட்டத்தில் இருந்திருக்கேன் ஆரம்பத்து காலத்தில். இயேசுவோட கேங் கணவர் மனைவி. ஓகே சரி, இப்போ நீங்க கேட்டீங்க கணவர் மனைவிகளே, அவங்கள்ட்ட சொல்றேன். கணவர்கிட்ட மனைவி ஒரு சின்ன பொய் சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கீங்க. பாஸ்டர் ஜேக்கப், பாஸ்டர் நென்சி வந்து உங்கள்கிட்ட ஒரு சின்ன பொய் சொல்லிட்டாங்க. நீங்க அதை நம்பிட்டீங்க. ஆனா சந்தர்ப்ப சூழ்நிலை கிடைச்ச கையோட நீங்க தெரிஞ்சிருச்சு என் மனைவி பொய் சொல்லிட்டா, இப்ப கேரா பரவாயில்ல அப்படின்னு நீ விட்டுருவியா? இல்ல நீங்க கேட்பீங்க? உங்கள்ட்ட தான் கேட்கிறேன். உதகிறேன், விட்டுருவீங்களா இல்ல கேட்பீங்களா? கேட்போம். நான் உன்னை எவ்வளவு நேசிச்சேன், உன் மேல அன்பே வச்சிருக்கேன், இதுதான் எல்லாமே எனக்கு. ஏன் இந்த இடத்துல நீ இந்த பொய் சொல்ற? எதுக்கு நீ சொன்ன? சொல்லிட்டு போயிருக்கலாமே. இப்ப வேற எந்த காரியம் நீ பேசினாலும் எனக்கு இப்போ ஒரு சந்தேகத்தை நீ உருவாக்கிட்ட. நான் இல்ல, நீ தான் உருவாக்கிட்ட. இப்ப நீ எது பேசினாலும் எனக்கு ஒரு சந்தேகம் வந்துடும். இவர் உண்மை பேசுறாரா பொய் சொல்றாரா? எங்க மைண்ட் அப்படியே இருந்துருக்கு. இது தந்திரமா உள்ள பூந்துருவான். அவன் தந்திரமா பூந்தான். பாருங்க, கணவர் மனைவிக்கு நான் எப்போது சொல்றேன், ஏன் கணவர் மனைவி பிரிக்க கூடாது? கணவர் மனைவி சேர்ந்த கையோட ஆண்டவர் சொல்றாரு, நீங்க 2 பேரும் ஒரு சரீரம். நீங்க 2 பேரும் ஆவில ஒரு சரீரம். ஆனா பிசிக்கல்ல நீங்க தனித்தனியா இருந்தாலும் ஆவில உங்களுக்கு சனி. இப்ப நீங்க வேலைக்கு போயிட்டு வரப்ப மனைவிக்கு ஒரு பர்கர் வாங்கிட்டு போனா நல்லா இருக்குமே அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. சரி வாங்கிட்டு போவோமே அப்படின்னு. ஆனா மனைவி பர்கர் வாங்கினீங்களா? ஐயோ, நான் மனசுல நினைச்சுக்கிட்டே இருந்தாங்க, ஒரு பர்கர் சாப்பிடலாம் நினைச்சேன், நீங்க வாங்கிட்டு வந்தீங்க, தேங்க்யூ. பாத்தீங்களா, அந்த ஒன்னா இருக்கிறப்பதான் இது வேலை செய்யும். இருக்கா இல்லையா? இல்லையா? இருக்கு, ரொம்ப இருக்கு. பட்டமான்னு சொல்லுவானா? பட்டம்னா சொல்றேன், படங்களான்னு சொல்ல முடியாதுல்ல. ருசிச்சனால நம்ம பேசுறோம். ஆண்டவர் பாருங்க எப்படி நம்மளை நேசிக்கிறாரு, எப்படி நீங்க 2 பேரும் உண்மையா இருக்கணும்ன்ற. ஆனா நீங்க 2 பேரும் பிரிஞ்சு இருந்தீங்கன்னா, நீங்க 2 பேரும் தெரியாத மாதிரி இருந்துட்டீங்கன்னா, ஏன் மனைவி அந்த வேலை செய்யிட்டோம், நான் அங்க போய் வேலை செய்யிட்டோம். ஏய், மனைவியை விட்டு நீ எங்கே போயிடாது. உனக்கு வேலை வெளியேனா வெளியே போ. ஆனா வீட்டுக்கு வந்துட்டு 2 பேரும் ஒன்னா இருக்கு. மனைவி வந்து கிச்சன்ல வேலை செஞ்சா புருஷர் வந்து பீஸா உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்க வெளியெல்லாம் போய் சுத்திக்கிட்டு இருப்பாங்க. அவங்க போன் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இவங்க வந்து சமைச்சுக்கிட்டு இருக்கணும். இவங்களும் வேலைக்கு போகணும். வேலை முடிஞ்சு வந்து பிள்ளைங்களையும் பார்க்கணும், கணவரையும் பார்க்கணும், துணியும் துவைக்கணும், எல்லா வேலையும் செய்வாங்க. ஆனா கணவர் என்ன நினைப்பாங்க தெரியுங்க? நான் தான். ஆனா நான் அப்படி வருது பார்த்தீங்களா, அதுதான் மோசமான வேலை. நான் தான் கோபி கலக்கே அப்படின்னு. ஏன் நீங்க வந்து கொஞ்சம் கோப்பி கலக்கிட்டு போனா நாங்க தான் சமைச்சுக்கிட்டு இருக்கா, நான் சொல்றது கேளு அப்படின்னு நம்ம கொஞ்சம் உள்டா விடுவோம் பாருங்க. இந்த மாதிரி பருப்பு வேவ இப்படி புரிஞ்ச இருக்கிறதுனால தான் பிசாசு தந்திரமா வந்து யாருக்குள்ள நுழைஞ்சான்? ஏவாள் கிட்ட நுழைஞ்சான். நுழைஞ்சிட்டு வேற ஒன்றும் பேசல.
அந்த நேரத்துல கணவர் அந்த நேரத்துல இயேசு சொல்றாரு, தேவன் சொல்றாரு, இந்த காயை நீ சாப்பிடக்கூடாது அப்படின்றாரு. இந்த காலகட்டத்துல உங்களை கணவர் என்ன சொன்னாரு அதை வச்சே பேசுவான் அவன். என்ன சொல்லுவாரு? கணவர் வந்து உங்களுக்கு காஃபி கலக்க கொடுக்காதன்னு சொன்னாரோ, காஃபி கலக்க வேணாம்னு சொன்னாரோ அப்படின்னு அதைத்தான் கொண்டு வருவான். அங்க கொண்டு போக மாட்டான். சொன்னாரோ அப்படின்னு. அப்ப நம்ம மைண்ட்ல வேலை செய்யும். ஆமா, தொட்டதுக்கெல்லாம் அவர் வந்து உட்காந்துக்கிட்டு அங்க இருந்து நம்மளை ஓட பண்ணுவாரு, நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கணும், இவர் வந்து கொஞ்சம் கை கொடுக்க தெரியாது அப்படின்னு நம்ம படுத்திக்கிட்டு இருக்கோம். பாருங்க, இப்ப முணுமுணுக்க ஆரம்பிச்சிட்டோம். அவன் உள்ள வந்து கூட்ட உடனே முணுமுணுக்க ஆரம்பிச்சிட்டோம். யார? ஒன்னா இருக்கிறதுல சொந்த கணவரையே நம்ம முணுமுணுக்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த முணுமுணுக்கிற சுபாவம் யாருக்கிட்ட இருந்து வருது? இந்த எல்லாத்தையும் தேவன் சுமந்துட்டார். எல்லா அக்கறமும் நீங்க பேசுறதும் பார்க்கறதும் நீங்க இருதயத்துல சிந்திக்கிறது அத்தனையும் அவர் சுமந்துட்டார். சுமந்த கையோட சொந்த மகனை பார்க்கறதுக்கு அப்பா அருவருப்பாயிட்டார். அவரால் பேச முடியல. ஏன் தெரியுங்களா? கணவர் மனைவி எப்படி ஒன்றா இருக்கணும், ரூம்லயும் ஒன்றா இருக்கணும், எங்க போனாலும் நீங்க ஒன்றா இருக்கணும், அதைத்தான் அவர் விரும்புறார். அதே போலதான் அப்பாவும் மகனும் எப்போது பேசிக்கிட்டு இருப்பாங்க. இந்த ஒரு இடத்துலதான் அவரால் பேச முடியாம போயிடுச்சு. அவரும் பதில் கொடுக்கல. இவர் கேட்கிறாரு, என் தேவனே, என் தேவனே, ஏன் பாயினை கைவிட்ட? பேசவே இல்லை. ஏன்னா அவ்வளவு அருவருப்பு. மகனை பார்க்கிற அவ்வளவு அருவருப்பு. அவருக்கும் வேதனை, இவருக்கும் வேதனை. யாருனால? உங்களாலையும் ஏன்னாலையும் எங்களோட பாவத்தை அவர் சுமக்கப்பட்டார். அவர் பாவம் அறியாத ஒரு தேவன். இந்த இடத்துல அவருக்கே ஒரு பனிஷ்மெண்ட் நம்ம கொடுத்துட்டோம். அவருக்கே நம்ம ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டோம். குற்றம் இல்லாத ஒரு மனுஷனை குற்றமா நம்ம மாறிட்டோம். செய்யாத தவற மனைவிய கணவர் சொல்ல, நீ தான் செஞ்ச. செய்யாத பிள்ளைங்கள மத்தவங்க வந்து சொல்றப்ப, என் பிள்ளைதான் செஞ்ச அப்படின்னு சொன்ன, அவன் செய்யல. அவன் அந்த காரியம் செய்யல. மற்றவங்களோட பேச்சை கேட்டு அவனை தான் நம்ம பலியாக்கிட்டோம். இன்னைக்கு அப்படிதான் ஆண்டவரே எல்லாரோட பலி அவரு தூக்கினார். அப்பா பேச முடியாம போயிடுச்சு. பியூட்டிஃபுல் மீனிங். நாலாவது காரியத்தை நான் பேசவே இல்லை. என்ன அவ்வளவு அசிங்கமா இருக்கு. ஆண்டவரே, என் மகனை பார்க்கறதுக்கு அவ்வளவு அசிங்கமா இருக்கு. என் பிள்ளைய நல்லா படிக்க வச்சேன், என் பிள்ளைய நல்லா தரமா வச்சேன். இன்னைக்கு அவன் வளர்ந்து வந்த கையோட அவனோட கூட்டாளியும் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அவன் போற காரியத்தை பார்த்தா எனக்கு மனசு வேதனையா இருக்கு. அப்படிதான் இன்னைக்கு அந்த இயேசு கடந்து போனார். எல்லாரோட பாவத்தை தூக்கி அவர் வச்சார். என் பையன் இன்னைக்கு பாவத்துல போறப்ப எனக்கு வேதனையா இருக்கு. அவன் வீட்டுக்கு வந்து தெரியாம இருப்பான், பேச மாட்டான், தனியா போயிடுவான். ஏமா அப்பா பேச மாட்டாங்க? தெரியலடா, உன் மேல கோபமா இருக்கும். ஏன் என் மேல கோபப்படுறாரு? நீதான் எல்லாம் நாத்த வேலை பண்ணிட்டு வந்தீங்க. உங்க அப்பா உனக்கு அந்த நாத்த வேலை செய்யறதுக்கு உங்க அப்பா உன்னை படிக்க வச்சாரு. இந்த அளவுக்கு உன்னை நிக்க வச்சாருடா. உனக்கு என்னென்னமோ செஞ்சு கொடுத்தாருடா. சின்னதுல இருந்துதான் இந்த பேபியை பாரு, இந்த ஐயா தூக்கி இருக்காரு. இப்படியெல்லாம் தூக்கி கீழே போடாம அப்படியே மாறுலே சாய வச்சு தாளாட்டி கொண்டு வந்த பையனை இன்னைக்கு அவன் போக்குல போனா அப்பாவுக்கு எவ்வளவு வலி இருக்கும். அந்த வலித்தான் இங்க. ஏசப்பா எல்லாரோட பாவத்தை அடிச்சுட்டாரு. பாவம் வந்து சொல்லுவான், வா எப்பா என்கிட்ட பேச மாட்டீங்க. எப்படா நான் பேசுறது உன்ட்ட? நான் நாத்த வேலை பண்ணிட்டு வந்தியடா. அவன் சொல்றான், நான் இல்லப்பா, நான் செய்யலப்பா, என் கூட்டாளிக்கு வேண்டி நான் பலி ஆயிட்டப்பா. எப்படி என் கூட்டாளிக்கு வேண்டி நான் பலி ஆயிட்டேனா? அந்த சம்பவம் தான் இயேசு செய்யறாரு. யாருக்கு? உங்களுக்கும் எனக்கும் அவர் பலி ஆயிட்டார். இன்னி நம்ம உணராம வேதனைப்படுகிறதா இருக்கிறோம். நம்ம இன்னி அவரோட மனசை புண்படுத்துகிறதா இருக்கிறோம். பிளீஸ் வேணாம்.
வழியில் அவர் கடந்து போனார். சாதாரண வழியில் அவர் கடந்து போனார். பொறுக்க முடியல, சுமக்க முடியல, திணறாரு. அப்பாடா குப்பை ஒரு மேல திணறாரு. சொல்றாரு, என் தேவனே எப்பா என்னை கைவிட்டேன் கேட்கிறார். அவ்வளவு வேதனை. நம்ம புரிஞ்சுக்க மாட்டோம். நம்ம புரிஞ்சுக்க மாட்டோம். வரும் 4:5 போ. யோவான் 19:28. யோவான் 19:28 5வது. அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். சரி, இப்ப அவர் என்ன சொல்றாரு? கடைசி ஒரு வார்த்தை என்ன சொன்னாரு? 100க்கு 100 மனுஷன். He was 100% human being and he was 100% God. கலப்பு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு வந்தோமா நம்மளுக்கு தாகம் வருமா? வராது. அட்டையும் தாகம் வரும். ஆனா இவரோட தாகம் வேற தாகம். அந்த தாகத்தை சொல்ல. அவரோட தாகம் என்ன தெரியுங்களா? என் ஜனங்கள்லாம் சீர்கட்டு போறாங்களோ. இப்ப நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், எது ஒரு செக்அப் பண்ண ஒரு தாகம். தண்ணீரை பத்தி தான் பேசுறார். தண்ணீர்னா என்ன அர்த்தம்? மரியாட்ட பேசுறாரு. மரியா வேணாம், அந்த சமாரிய பண்ணிட்ட அந்த கிணறுக்கு தனியா போறாரு. அந்த சமரித்தன் பண்ணுகிட்ட போறாரு. எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்கப்பா அப்படின்னாரு. தண்ணி கேட்கிறாருல, ஆகமா இருக்கு, எனக்கு தண்ணி வேணும் அப்படின்றாருல. அந்த ஸ்திரீகிட்ட போய் தண்ணியை பத்தி கேட்கிறாரு. அந்த ஸ்திரீ சொல்றாரு, நீங்க யாரு? நீங்க யூத, நம்ம சமாரியன், உங்களுக்கு எனக்கு எத்தாத அப்படின்னு. நான் யாருன்னு உனக்கு தெரிஞ்சா நீ எனக்கு தண்ணி மொண்டு கொடுப்ப அப்படி. அவர் சொல்றாரு, நானே உனக்கு ஜீவ தண்ணீரா இருக்க அப்படின்ற. பாருங்க அந்த அர்த்தத்தை நல்லபடிங்க. நானே உனக்கு ஜீவ தண்ணீரா இருக்க அப்படின்னு சொன்ன உடனே அவரோட ரகசியத்தெல்லாம் ஆண்டவர் கொஞ்சம் லேசா புட்டு வச்ச உடனே, நீங்க மேசியா, நீங்க தேவன், ஓடி இப்ப என்ன செய்யறான்? அங்க இருக்கிறவங்கள்ட்ட எல்லாம் சொல்றான், அந்த கிராமத்துல இருக்கிறவங்கள்ட்ட மேசியா வந்திருக்கிறாரு, தேவன் வந்திருக்கிறாரு, அவர் எல்லாத்தையும் உண்மையை சொல்றாரு, என்னோட காரியத்தை எல்லாம் உண்மையா சொல்றாரு, இன்றைக்கு எனக்கு இருக்கிற கணவர் யாருன்னு கூட அவர் சொல்லிட்டாரு. இவங்க அப்படியா? சரி, எல்லாம் ஓடுறாங்க. அந்த தண்ணீருக்கு போன காரியம் தான், வேற ஒண்ணு இல்லை. அவரோட தாகம் இந்த சமாரியன் பெண்ணு, அவரோட தாகம் இந்த ஜனங்க ரட்சிக்கப்படணும், அவரோட தாகம். ஆனா இவங்களுக்கு புரிஞ்சுக்கல. இவங்க என்ன சொல்றாங்க? அந்த தாகத்தை தண்ணி அப்படி அடிபட்டு தாடி அப்படி விட்டு என்ன வினிகர் என்ன சொல்லுவாங்க தமிழ்ல? காடினா வினிகர் சுக்கா அதை போட்டு நல்லா படைஞ்சிட்டு இப்ப கொடுக்குறாரு, குடி அப்படின்னு. அவர் எந்த தாகத்தை பத்தி பேசுற? அவர் பேசுற தாகம் வேற. அவர் பேசுற தாகம் யார் தெரியுங்களா? இவங்க எல்லாம் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. ஏன்னா அவர் சிலுவையில பேசிக்கொண்டு இருக்கிறப்ப அத்தனை பேருங்க தான் நின்றாங்க. அவரு ஜீரோவா பேசுற எல்லாரும் அங்கதான் நின்றாங்க. எல்லா சோல்ஜர், ரோம சோல்ஜர், எல்லாரும் டிசைபிள் மாதர் எல்லாரும் அங்கதான் நின்றாங்க. அந்த தாகம், ஐயோ இவங்கெல்லாம் அறியாம போயிருவாங்களா ஆண்டவரே, தாகமா இருக்கு ஆண்டவரே, இவங்கெல்லாம் ரட்சிப்படவர் அப்படின்னு ஒரு தாகத்தோட கேட்கிறார். அந்த தாகம் நம்மளுக்கு இருக்கா? நம்ம குடும்பம் எத்தனை பேர் ரட்சிப்பட வந்து நம்மளுக்கு இருக்கா? குடும்பத்துல எத்தனை பேர் பின்தங்கி போயிட்டாங்க, அவங்களுக்கு நம்ம ஜெபம் பண்றோமா? அவன் கிடைக்கிறான், நம்மளுக்கு என்ன? அவன் சொன்னா கேட்க மாட்டான். நீங்க அதெல்லாம் சொல்லாதீங்க.
அவன் கேட்கிறானா கேட்கலையோ, நம்மளோட வேலை ஜெபிக்கிற வேலை ஒண்டித்தான். அவர் நம்மளை மனம் மாத்துவார், அவங்கள மாத்துவார். மாத்துற வேலை அவரோட, ஜெபிக்கிற வேலை நம்மளோட. அதெல்லாம் குறை சொல்லிக்கிட்டு இருக்க வேணாம். அவன் மாற மாட்டான், இவன் மாற மாட்டான், அவன் உள்ள மாதிரி இவன் உள்ள மாதிரி, எல்லாம் நம்ம we don't judgmental. நம்மளுக்கு அந்த ஜட்ஜ்மெண்ட் வேணாம். நம்மளோட வேலை ஜெபிக்கணும் தான். அவரு தாகத்தோட கேட்கிறாரு, தாகமா இருக்குப்பா எனக்கு அப்படின்றாரு. தாகத்தை ஒரு எக்ஸாம்பிள நான் காட்டின சமரித்தன். நீ உண்மையான தாகத்தை நீ அறிஞ்சிருந்தா நானே உனக்கு ஜீவ தண்ணீரா இருப்பேன் அப்படின்னு. ஒரே ஜீவ தண்ணீர். இஸ் த லிவிங் வாட்டர், இஸ் த வெல், இஸ் த ஊற்று தண்ணி. வேதத்துல எல்லா இடத்துலயும் தண்ணியை பத்தி பேசுறோம். அதெல்லாம் யாரு குறிக்க? எல்லாம் இயேசுவதான், இயேசுவதான். அப்ப அவர் தாகம் சொல்றது யாரு? உங்களை என்னையும் தான் அவர் சொல்றார். அறியாத ஜனங்களை அவர் தாகத்தோட இருக்கவங்களா வந்து மாட்டாங்களா? இவங்களா ரட்சிப்புல வர மாட்டாங்களா அப்படின்னு அவருக்கு ஒரு தாகம். மெத்தியில சொல்ற பசி தாகம். மெத்தி 5 நீங்க பாத்தீங்கன்னா அங்கே ஒரு இடத்துல போட்டிருக்காரு பசி தாகம். அப்போ அவர் ஒரு தாகத்தோட இருக்கிறார். இதெல்லாம் எங்க நடக்கு தெரியுமா? சிலுவையில தொங்கிக் கொண்டு இருக்கிறப்ப அந்த வேதனை மத்தியில இந்த 5வது வார்த்தை அவர் பேசுறார். 5வது வார்த்தை என்ன சொல்றாரு? நான் தாகமா இருக்க. தாகம் யார் மேல? பிள்ளைங்க மேல, அழிஞ்சு போற ஜனங்க மேல. 6வது என்ன சொல்றாரு? அதே இடத்துல இட்ஸ் பினிஷ். அதே 19:30 தாகத்துக்கு முன்ன அவர் சொல்ற பினிஷ், எல்லாம் முடிஞ்சிருச்சு. எல்லாம் கேளுங்க. உங்களை அழைச்ச தேவன் உங்களுக்கு என்னென்ன செய்யணும்னு பிளான் பண்ணாரோ அது செய்து முடிக்கிற வரைக்கும் அவரோட வேலை முடிக்காது. ஆங்கிலத்தில் என்ன போட்டுக்கிறதுனா இட்ஸ் ஃபினிஷ். இட் இஸ் ஃபினிஷ், நாட் மை ஃபினிஷ். ஐ ஃபினிஷ், ஐ ஃபினிஷ் அப்படின்னு சொல்ல. ஐ அம் thirsty அப்படி என்ன சொல்றாரு? என்ன ஒரு வார்த்தை? இட் ஃபினிஷ் இருக்குமே. Jesus said it is finished. It finished. ஆங்கிலத்துல it is finished. I am finished அப்படி சொல்ல. I am finished அப்படி இல்ல. It is finished. அதோட அர்த்தம் என்ன தெரியுங்களா? அப்பா கொடுத்த வேலை மகனுக்கு எல்லாமே பரிபூர்ணமா செய்து முடிச்சிட்டார். ஒண்ணு கூட அவர் விட்டு வைக்கல. பர்ஃபெக்ட்டா அவர் செய்து முடிச்சார். அதனால அவர் சொல்றாரு இட்ஸ் ஃபினிஷ். அதே வார்த்தை பவுல் சொல்றாரு, நான் என் ஓட்டத்தை முடிச்சேன், நீங்க இப்ப அந்த ஓட்டத்தை ஓடுங்க அப்படின்ற. பவுல் அடுத்தது வராரு, நான் என் ஓட்டத்தை முடிச்சேன், காத்துக்கொண்டேன், இப்ப நீங்க ஓடுங்க, என்னோட வேலை முடிச்சிட்டேன். இட்ஸ் ஃபினிஷ். நல்லா கேளுங்க. இந்த ஃபினிஷ்னோட வார்த்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இதை கொஞ்சம் ஆழமா சொல்லித்தரேன். வீட்டுல எனக்கு ஒரு வேலை கிடைச்சிருக்கா. வேலை கிடைச்சி நம்பிட்டு நான் சொல்றேன், மா வேலையெல்லாம் முடிச்சிருக்கமா அப்படின்னு. நான் போயிட்டேன். அப்புறம் அந்த அம்மா எனக்கு போன் அடிச்சு, ஐயா வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். என்னது? எல்லாம் முடிச்சிட்டேன். முடிச்சிட்டேன்னா அங்க வேற ஒரு வேலை இல்லை அங்க செய்யறதுக்கு. அதான் அர்த்தம், முடிஞ்சிருச்சு. அந்த ஸ்திரீ பார்த்து எஜமான்ட்ட சொல்ற, வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டேன். சரி முடிச்சிட்டீங்களாமா? சரிம்மா நீங்க வீட்டுக்கு போங்க. ஒரு பெயிண்டர், அவன் ஆர்டிஸ்ட் பெயிண்டிங், அவன் எல்லாம் ட்ரா பண்ணி முடிஞ்சிட்டு அவன் பார்க்கறான், இட்ஸ் ஃபினிஷ், முடிச்சிட்டேன், நல்லா பெயிண்ட் அடிச்சு முடிச்சிட்டேன், இட்ஸ் முடிச்சிட்டான். ஒரு பில்டிங் கட்டுறவங்க, அவங்க பில்டிங் எல்லாம் கட்டி முடிஞ்ச உடனே சொல்றாரு இட்ஸ் ஃபினிஷ், எல்லாம் டன், கான்ட்ராக்ட் வேலை எல்லாம் செய்து முடிச்சிட்டேன், இட் ஃபினிஷ். கடைசி வார்த்தை இட் ஃபினிஷ்னா அப்ப இனி எந்த வேலையும் இனி செய்ய தேவையில்லை. இட்ஸ் ஆல் ஃபினிஷ். இப்போ நம்ம போய் தங்கலாம். we will go and enjoy. இப்போ இந்த வீட்டில் போயிட்டு நம்ம என்ஜாய் பண்ண வேண்டிய, தங்க வேண்டியதான். இட் ஃபினிஷ். கஷ்டப்பட்டது யாரு? அவங்க கஷ்டப்பட்டாங்க. கஷ்டப்பட்டது யாரு? இயேசு. யாருக்கு? உங்களுக்கு, எனக்கு.
அவர் சொல்றாரு, அப்பாட்ட பார்த்து சொல்றாரு, ஐ finish my job அப்பா. I finish. நீங்க கொடுத்த வேலையை நான் முடிச்சிட்டேன். ஆனா அவரோட வேலையை முடிக்கல. அவர் இப்பதான் ஆரம்பிக்கிறாரு, நம்மளோட இப்பதான் ஆரம்பிக்க போறாரு. ஆனா அப்பா கொடுத்த வேலையை அவர் முடிச்சிட்டார். That's what he's trying to say. உங்க வேலையை பரிபூர்ணமா எந்த இடத்திலையும் ஒரு தவறு செய்யாம, எந்த இடத்திலையும் என்னென்ன பேசினாங்க, என்ன ஊழியம், என்ன காரியம் செய்தாலும் ஒரு இடத்துல நான் ஒரு தவறு செய்யாம உங்க வேலையை செய்து முடிச்சிட்டப்பா அப்படின்ற. நம்மளுக்கு ஒரு வேலை கொடுத்தா கரெக்டா செய்ய முடியுமா? நம்மளோட வேலை என்ன வேலை? போய் குடும்பத்தை பார்த்து வேலை செஞ்சு சம்பாதிக்கிறோம். அந்த வேலையை தேவன் நம்மளுக்கு கொடுத்தாரு. நம்மளுக்கு ஒரு வேலையை ஆண்டவர் கொடுத்தாரு, ஆத்துமாதாய். நீங்க எவ்வளவு நல்லது செய்யுங்க, எவ்வளவு நல்ல காரியம் செய்யுங்க, எவ்வளவு பணத்தை அள்ளி கொடுங்க, எல்லாம் செய்யுங்க, நல்லது. அதெல்லாம் ஒரு லிஸ்ட் போட்டிருப்பாரு. ஆனா அவர் சொல்றாரு, நான் உனக்கு ஒரு முத்து கொடுக்க போறேன். ஐ வாண்ட் டு கிவ் ஒன் டைமண்ட் இன் யுவர் ஹெல்மெட். நீங்க ஒரு கிரீடம் வச்சிருக்கீங்க, அந்த கிரீடத்துல நான் உங்களுக்கு முத்து கொடுக்க போறேன். எதுக்குப்பா முத்து கொடுக்க போறீங்க? நீ எத்தனை ஆத்மா பரலோகத்துக்கு கொண்டு வந்த, ஓ மூலியமா எத்தனை பேர் நீ சம்பாதிச்சு கொண்டு வந்த, அதனால ஐ வாண்ட் டு கிவ் யூ, கிரீடம் கொடுக்க போறேன். எல்லாத்துக்கும் இருக்கும். ஏன் இடத்துல வந்தா பீட்டர், என்னப்பா 2 பேர் 30 கொடுத்துருக்கான் உனக்கு, ஆனா 2 பேர் வச்சு எவ்வளவு மனசு வேதனையா இருக்காங்க. அதான் ஜேக்கப் போடு வினிகர் ஃபுல்லா வாய் பீட்டர், வாட்ஸ் ராங் வித் யூ? எல்லாமே நான் செஞ்சேன். ஆத்துமா நீ ஜெபம் இல்லையே, ஆத்துமா கிட்ட போய் சொல்லவே இல்லையே, நம்மளுக்கு கொடுத்தப்பட்ட வேலை நம்ம செய்யலையே. But he said to the Father, it's finished. When we go back to the Father's house, can we say, it's finished, Appa? Can we say like Paul, I finished my race? Can we say that? அதெல்லாம் சொல்ல முடியுமா? யோசிக்கிறது. சிலுவை சாதாரண காரியம் இல்லை, சிலுவை சிந்திக்க வைக்கும். பியூட்டிஃபுல் மீனிங் வேர்ட். 7 வார்த்தை ஆண்டவர் சொல்லி முடிச்சார். கடைசியா அவர் என்ன சொன்னார் தெரியுங்களா? கடைசியா லூக்கா 23:46 சொல்றாரு. கடைசி வார்த்தை கொஞ்ச நேரம். லூக்கா 23:46 என்ன சொல்றாரு? இயேசு பிதாவே உம்முடைய கைகள்ல என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். அந்த ஜனங்களை பார்த்து, ஆண்டவரே, அப்பா இவங்க அறியாம செய்யறாங்க, ஆண்டவரே இவங்களை நீ மன்னியும் அப்படின்னு அங்க அப்பான அதிகாரத்தோடு கூப்பிட்டாரு. 4வது இடத்துல அவர் பேசுறப்ப, என் தேவனே ஏன் கைவிட்டேர் அப்படின்னு அப்பான்னு சொல்லவே இல்லை. ஏன்னா அவருக்கே தெரியும் என் மேல எவ்வளவு குப்பை இருக்கு, எங்க அப்பா என்னை பார்க்க மாட்டாரு. அதனால நீங்களும் நானும் கூப்பிடுற மாதிரி, ஆண்டவரே அப்படின்னு நம்ம கூப்பிடுவோம்ல, அந்த மாதிரி நம்ம கூப்பிடுவோம், என் தேவனே. இப்ப உறுதியா அவர் கயிற்சி, அவரோட வேலை முடிக்க போது எல்லாம் முடிச்சுட்டாரு. அவர் சொல்லி முடிஞ்சோடனே சொல்றாரு, இப்ப திரும்பி சொல்றாரு, அப்பா என்னோட வேலையெல்லாம் முடிச்சிட்டேன், இப்ப என்னோட ஆத்மா ஒரு சமூகத்துல அதிகார பூர்வா அவர் சொல்ற, ஐ சப்மிட் மை ஸ்பிரிட் டு யுவர் ஹேண்ட். நம்மளுக்கும் அதிகார பூர்வா மரிக்கிற தரமா வந்துச்சுன்னா, அந்த தரம் நம்மளுக்கு வந்துச்சுன்னா, when we going to die, can we say, Lord, I am a faithful man for you. அந்த வழி மத்தியில நான் சொல்றேன், அந்த வழியில தான் அவரு சிலுவையில இருந்தாரு, அந்த வழியில தான் அவரு சிலுவையில கடந்து போனாரு. இப்ப அதே வழி தான் உங்களுக்கு வந்திருக்கு. ஆனா அவரு சொல்றாரு, என்னோட ஆத்மா உங்களுக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன், ஏன்னா நான் எல்லாத்தையும் செய்து முடிச்சிட்டேன். அந்த மாதிரி நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வந்துருச்சு. ஐசியூ அப்படின்னு சொல்றான். ஐசியூ எங்கப்பா இருக்காங்க? ஐசியூ ஆபீஸ்ல இருக்காங்க பஸ் அப்படின்ற. ஒண்ணு பேச முடியாம, ஆனா அவங்களால உணர முடியும், யாரும் வராங்க போறாங்க அப்படின்னு இருக்காங்க, பேச முடியல, எல்லாமே
எல்லாம் அடிச்சிருக்கு. இப்ப I see you, I see you ஆண்டவர். நான் ஒவ்வொரு நாளும் இதை பார்த்துட்டு இருக்கேன். I'm seeing you all the time. அந்த டைம்ல நம்ம சொல்ல முடியுமா? Finish my race, mother. I'm coming to your place. Boldly 33 வயசு முடிச்சிட்டாரு அப்படின்றாரு. நம்ம பிள்ளைங்க 33 வயசுல தான் ஆரம்பிக்க போறோம். நம்ம பிள்ளைங்க 40 ஸ்டார்ட் பண்ண போறேன். அவரு முடிச்சிட்டாரு 33 வயசுல. See how smart. தேவன் அந்த 7 காரியத்தை அவர் சொல்றப்ப ஒரு அர்த்தத்தோட, வேதனை மத்தியில ஒரு அர்த்தத்தோட தான் அவர் நம்மளுக்கு விளக்குனார். புரிஞ்சிருக்கிறோம்னு நினைக்கிறேன். சாதாரண சிலுவையை பத்தி நினைக்காதீங்க. சிலுவையில ஒரு மீனிங்ஃபுல் இருக்கு. அந்த சிலுவையில கடந்து போன எங்க அப்பா சாதாரண அப்பா இல்ல, உலகமே தாங்கின அப்பா. உங்களோட பாவத்தின், என் பாவத்தின் தாங்கின அப்பா. எல்லாத்தையும் எங்களுக்கு வேண்டி பிடிச்சாரு. ஓகே, புரிஞ்சா 7 வார்த்தை? இப்ப நான் உங்களை சொல்லி முடிக்கிறேன். இந்த 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 அவர் கடந்து போன அந்த சிலுவைக்குள்ள அவர் கடந்து போன சரீரத்துல, அவரோட சரீரத்துல பிக்கப்பட்டு அநேக என்னது காயங்கள், அவரோட சரீரத்துல அநேக காயங்கள். அந்த காயம் எதுக்கு அவர் பட்டார்? எதுக்கு அவ்வளவு காயம் அவரோட சரீரத்தில் எடுத்தார்? உங்களோட வியாதி, என்னோட வியாதி அவர் சுமந்து கொண்டார். அதை நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப எங்களுக்கு வியாதி இல்ல. வியாதியா தேவன் படைக்கவே இல்லை. மடையானா தேவன் படைக்கவே இல்லை. பொய் சொல்றவனுக்கு தேவன் படைக்கவே இல்லை. எல்லாம் படைப்புல தேவன் போலதான் அவர் படைச்சாரு. அவரு போலதான் அவர் படைச்சாரு. ஆனா இடையில தான் மாறி போயிட்டோம். நம்ம இடையில தான் நம்ம மாறி போயிட்டோம். அது வரைக்கும் நல்லா வந்துகிட்டு இருந்தோம். இடையில தான் பிசாசோட வாடிக்கு, பிசாசோட வார்த்தைக்கு, பிசாசோட நோக்கத்துக்கு நம்ம படியாவனால, பாதையை திறந்து கொடுத்ததுனால அவன் உள்ள நுழைய ஆரம்பிச்சுட்டான். அப்போ இயேசு நம்மளோட சரீரத்தில் இருக்கிற எல்லா வியாதியும் அவரு தலைமையினால அவர் சுகமாக்கிட்டாரு. 2வது, அவர் ரத்தம் சிந்தினாரு. என்னத்துக்கு அவர் ரத்தம் சிந்தினாரு? பாவம் அறியாத ரத்தம். பாவம் அறியாத ரத்தம். உங்களோட ரத்தமும் என் ரத்தமும் பாவத்தில் இருந்த ரத்தம். பாவம் அறியாத ஒரு ரத்தம் எங்களோட பாவத்தை அத்தனை கழுவிட்டார். ஹலோ, இன்றைக்கு எப்ப நீ ரட்சிக்கப்பட்டியோ அன்னைக்கு தேவனோட சமூகத்துல போற வரைக்கும் உன் பாவம் completely clean. There's no பாவம் in your life. உங்களுக்கு பாவம் கிடையாது. ஆனா எப்படி பாவம் வருது? பிசாசு இந்த பூமியில தான் இருக்கான். அத மறந்துடாதீங்க. பிசாசு இந்த பூமியில தான் இருக்கான். அவனை இன்னும் தேவன் அடக்கல. அவனுக்கு இன்னும் ஆண்டவர் கட்டளை கொடுக்கல. நீ அந்த பாதாளத்துல போறதுக்கு அவனுக்கு இன்னும் டைம் கொடுக்கல. அவன் இன்னும் அலைஞ்சு கொண்டிருக்க. அதனாலதான் வேதம் சொல்லுது, நான் கர்ச்சிக்க சிங்கம் போல யார விலங்கலான வகை தேடிக்கொண்டு இருக்கிறேன். வசனம் சொல்லுது, யார விலங்கலாம். அவனுக்கு வெளியே உள்ளவங்களுக்கு அவனுக்கு தேவையில்லை. அதெல்லாம் அவனோட கேங். அவன் யார விழுங்கினாலும் தேவைங்களா? உங்களையும் எண்ணியும் தான். ஒரு கேப் நான் அப்படி சொல்றேன். எப்படி உங்கள்கிட்ட நான் இருக்கிற பாவம் எப்படி நுழையுது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். ஆண்டவர் சொல்றாரு, என் ரத்தம் சிந்தின ரத்தம் உங்க பாவம் சகலத்தையும் கழுவி. There's no sin at all. It's finished. உங்க பாவத்துக்கு வேண்டி it's finished. முடிச்சிட்டாரு. அப்ப எப்படி பாவம் வருது? எப்படி பாவம் வந்துருச்சு? அப்ப something wrong in between உங்களுக்கும் பிசாசுக்கும். நாட் உங்களுக்கும் தேவனுக்கு இல்ல, உங்களுக்கும் பிசாசுக்கும். அப்ப நீ கொஞ்சம் செவி கொடுத்துட்டான்ட்ட. எப்படி செவி கொடுக்கற? மணி வந்து சொல்லுவாங்க, அவன் அப்படின்னு சொல்லிட்டான், இப்படி சொல்லிட்டான் அப்படின்னு. அவர் கணவர் பார்த்து, நீ ஏன் அவன்கிட்ட போய் இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க? அவன்கிட்ட நீ பேசாத. அவனை தூக்கி போட்டு, அவன் மட்டமானவன், அவன் பார்வை சரியில்லை. இப்படி எல்லாம் நம்ம பேசுறோம். பார்த்தீங்கன்னா உயிர் உண்டு.
உயிர் ஒளி. நீ மட்டமா அப்படின்னு சொல்லிட்ட, அவன் பொய்யன், அவனெல்லாம் நீ நம்பிட்டு போறிய அப்படி நீ சொல்லிட்டேன்னு வச்சுக்கோ, அந்த ஒரு பாயிண்ட் அவனுக்கு போகும். யார் வாசல் திறந்தா? நான் தான் திறந்தேன். யார் மேல சொன்னேன்? வாசல் போல் மேல. அவன் பொய்யன், அவனை நீ நம்பாத, அவன் உள்ளவரி, ஒரு பாஸ்டர் இப்படி நம்ம சொல்லிட்டோம்னு வச்சுங்க, அந்த வார்த்தை அப்படியே பிடிச்சு அவன் கிரியை செய்ய ஆரம்பிப்பான். பாவத்தை திறந்து கொடுத்தது நம்மதான். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றார்? உங்க பாவத்துக்கு இட்ஸ் ஃபினிஷ், முடிச்சிட்ட, உங்களுக்கு இனி பாவம் இல்ல, இட்ஸ் ஃபினிஷ். அப்ப அவர் செய்யற ஒவ்வொரு வார்த்தையும் பியூட்டிஃபுல்லா செய்வார். we are the wrong, it's finished. அப்ப அந்த ரத்தம் எதுக்கு? அவர் சிந்தின ரத்தம் எதுக்கு? சகல பாவமும், சகல பாவமும், எல்லா அக்கிரமமும், எல்லா நாத்த வேலை அச்சனையும். அப்படின்னா என்ன? எப்படி நான் சொல்றேன்? நீங்க பார்வையில பார்த்தது, நீங்க பேசுனது, நீங்க கேட்டது, இருதயத்துல கொண்டு வந்தது, நீங்க செய்கள்ல கொண்டு வந்தது, அச்சனை பாவம் சொல்றாரு. ஒரே ஒரு வாட்டி என் ரத்தத்தினால நான் கழுவி சுத்தம் பண்ண போறேன் பீட்டர். எப்படி? ஓகே ரெடி, கம்ப்ளீட்டா கிளீன் பண்ணிட்டா. இனி பாவம் மாதிரி நீ உனக்கு பாவம் இல்ல, சுத்தமா போ, இட்ஸ் ஃபினிஷ். அடிச்சு சொல்றாரு, இட்ஸ் ஃபினிஷ், நான் முடிச்சிட்டேன் வேலையை. அப்படி எப்படி வந்துச்சு பாவம்? பேரே அவன்கிட்ட நம்பவே தொட்டு கொஞ்சம் அவனோட உட்காந்துக்கிட்டு அவன்கிட்ட கொஞ்சம் கலாட்டை அடிச்சுக்கிட்டு, அவர் சரியில்லை, இவர் சரியில்லை, அவர் சரியில்லை, இவர் சரியில்லை அப்படிலாம் நம்ம பேசிக்கிட்டு, அதுல ஒரு பெருமை நம்மளுக்கு, அந்த பெருமையை கொடுத்து நம்ம தான் அப்படிதான் இப்படிதான் சொல்லி நம்ம போய்கிட்டு இருக்கோம். அவன் இது போதும், இந்த பாயிண்ட பிடிச்சுதான் அவன் கேம் ஸ்டார்ட் பண்ணுவான். அவனுக்கு ஆண்டவர் பேர் வச்சிருக்காரு. என்ன பேர் தெரியுங்களா? முள்ள மரியா வச்சாரு, கெட்டவனா சொன்னாரு. அவன் கேங்ஸ்டர்ல நம்பர் 1 கேங்ஸ்டர். அப்படின்னா அவனுக்கு ஒரு அழகான பேர் வச்சிருந்தாரு. என்ன பேரு? அந்தரக்கார. ஆங்கிலத்துல இஸ் a cunning fellow. பாம்பு இருக்குல்ல, பாம்பு உடனே, இந்த மலைப்பாம்பு இருக்கு பார்த்தீங்களா, மலைப்பாம்பு. இந்த மலைப்பாம்பு நீங்க பாத்தீங்கன்னா உடனே உங்களை வந்து அப்படியே சுத்தி உங்களை உடனே அடிக்க. மலைப்பாம்போட நான் இருந்திருக்கேன். நான் ஒரு காலத்துல மலைப்பாம்பெல்லாம் வேட்டையை பண்ணியிருக்கேன். மலைப்பாம்பை தகரமா பிடிப்பேன், அந்த ஒண்டி தான் பிடிப்பேன், வேற பிடிக்க மாட்டேன். ஏன்னா அதோட வித்தை எனக்கு தெரியும். அதை பிடிச்சோன்னா அவர் அப்படியே விளையாடுவார், அப்படியே கையில் போய் பிடிக்கிற இடத்துல பிடிச்சிரும், அந்த அவரோட தலையை பிடிச்சி வச்சுக்குவோம். அப்படியே பிடிச்சு அவங்க போய் சுத்தம் பாருங்க. விட்டுட்டேன்னு வச்சுங்க, அப்படியே அவர் அப்படியே இருக்குவார், இருக்குவான், அப்படியே தந்தனமா இறுக்கி அப்படியே நம்மளோட சரீரத்தில் அப்படியே இறுக்கிட்டான்னு வச்சுங்க, மூச்சு விடாம அவன் இறுக்கிடுவான். இருக்குன்னா அப்படின்னா அவன் மூச்சு இல்லை நம்மளுக்கு. அப்புறம் என்ன செய்யும்? மறுக்கையால அப்புறம் விட்டுட்டு அவர் அழகா சோழ பண்ணுவார். அவன் கண்ணி, அவன் தந்திரக்காரன், அழகா நம்மள்கிட்ட வந்து அழகா அப்படியே பட்டும் படாம வருவான். உன் கணவர் அப்படி சொன்னாரோ, உன் மனைவி இப்படி சொன்னாரோ, உன் பாஸ்டர் அப்படி சொன்னாரோ, இட்ஸ் ஓகே, டோன்ட் வரி, நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு நீ அவனை பார்த்து சொன்ன, டேய் அவன, நீ என்னோட கதையை நீ சொல்ல வர்றேன்னா நான் உனக்கு ஒரு காரியத்தை சொல்றேன். உனக்கு ஆண்டவரு ஒரு தீர்மானம் வச்சிருக்க, உனக்கு பாதாளத்துல தள்ளுறது, அதை நீ மறக்காத. நீ என்னோட பாதத்தெல்லாம் வந்து சும்மா சொல்லிக்கிட்டு இருக்காத. நீ அப்படி செஞ்ச, நீ இப்படி செஞ்ச, அதை செஞ்ச, இதை செஞ்ச, இப்படி எல்லாம் நீ வந்து எனக்கு நினைக்கிறே. நான் இப்ப உன்கிட்ட சொல்றேன், அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு. அந்த அதிகாரத்தை எடுத்து நம்ம பேசுறோம், நம்ம சொன்ன அப்படியே அவன்கிட்ட பேடி அப்படி விளையாண்டுக்கிட்டு இருப்பான். அவன் சொன்ன நல்லா விளையாடுற, ஓகே நம்ம நல்லா சேர்ந்து விளையாடுமா அப்படின்னு அவன் நல்ல ஒரு அம்மா காமிக்கிடுவான். விளையாடுற டைம் இல்ல, அதிகாரம் நம்மகிட்ட கொடுத்திருக்கிறாரு. பவர் இருக்கு, பவர், அதிகாரம் கொடுத்த. நல்லா கேளுங்க, அதிகாரத்துக்கும் பவருக்கும், அத்தாரிட்டி அண்ட் பவர், 2 different words. பவர் என்கிட்ட இருக்கு, அந்த பவர் வச்சு ரோட்ல போய் நின்றுட்டு லோரிக்காரனை பார்த்து என்கிட்ட பவர் இருக்கு அப்படின்னு சொல்லி பிரத்தி அப்படின்னா அவனை தள்ளிட்டு போயிருவாங்க. அதிகாரம் எது தெரியுங்களா? அந்த போலீஸ் யூனிஃபார்ம்,
அந்த கன்னு சட்டை சிலுவாரு அந்த போலீஸோட போய் நின்றேன்னா இப்ப எனக்கு அதிகாரம் இருக்கு. இப்ப நான் ரோட்ல போய் இப்படி நின்றுட்டு எப்படின்னா அவன் கதறமா கத 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 வந்து அப்படின்னு பாட்டுவான். ஏய் நில்லு சாமான எடு அப்படின்னு சொல்லுவான் பாருங்க, அதிகாரம். அவனை பார்த்து நீ சொன்ன, hey, don't come and talk to me like this. I will remind you to go to the pitch. வாத்து சொல்றது ஒண்ணே அங்க இருக்கும். அவன் சொல்றது, இதெல்லாம் ஏன்டா என்னை ஞாபகப்படுத்துறா? நான் உன்னை ஞாபகப்படுத்த, நீ என்ன ஞாபகப்படுத்தல? பழசெல்லாம் எதுக்குன்றன? எனக்கு ஆண்டவர் எல்லாம் சுத்தம் பண்ணிட்டார். என்ன எல்லாம் பாவ ரத்தத்துல கழுவி சுத்தம் பண்ணிட்டாரு. நீ எதுக்கு சும்மா சும்மா வந்து என்ன பின்னால அவ்வளவு கதையெல்லாம் பேசிட்டு இருக்க? நான் உனக்கு சொல்றேன், மின்னுக்கு ஒரு கதை வச்சிருக்கிறான். உனக்கு பாதாளம் ரெடியா இருக்கு. நீ ஆயத்தமா இருக்கியா? உன்கிட்ட பேசுறது கொஞ்சம் கவனமா தான் நான் பேசுவேன். சரி, வேற யாரை பார்க்கலாம்? உங்க மனைவிட்டு போவோம். மனைவி அப்படி சொல்லி இந்த குடும்பத்தையே கை வைக்க முடியாது. சரி பரவாயில்ல, நம்ம வேற ஆளை போவோம். இப்படிதான் நம்ம செய்யணும். we must use authority because அவரு நம்மளுக்கு வேண்டி சரீரம் பிக்கப்பட்டு எந்த வியாதி இல்ல. எப்படி உங்களுக்கு வியாதி வந்துச்சு? அந்த வியாதியை சொல்லியே உங்களை வேதனைப்படுத்துவான். எனக்கு சக்கரை வந்துருச்சு, எனக்கு சக்கரை வந்துருச்சு. இதே நீங்க அறிக்கை பண்ணிக்கிட்டு இருப்ப, எனக்கு சக்கரை இல்ல, இயேசுவின் நாமத்துல நான் சுகமாயிட்டேன். அதிகாரத்தோட பேசுறான். இது நீங்க தத்தடிச்சிருக்கீங்க, எனக்கு சக்கரை வந்துருச்சு, எனக்கு ஹார்ட் அட்டாக் இருக்கு, எனக்கு அது இருக்கு, இது இருக்கு, நீங்களே சொல்லிக்கிறீங்க. அப்ப அழகா உள்ள வந்து பூந்துருவான். யூஸ் தி அத்தாரிட்டி. God say it's finished. ரத்தத்தினால எல்லா பாவத்தையும் கழுவிட்ட, என் தலைமைனால எல்லா உங்களோட வியாதியை சுகமாக்கிட்ட. இப்ப எதுக்கு முள்முடி? முள்முடியை போட்டு அடிச்சு உள்ள இறக்கிட்டார்ல முள்முடி. எதுக்கு? அதான் கேளுங்க. இந்த முள்முடி எதுக்கு போட்டார் தெரியுங்களா? நம்மளோட சிந்தனை எல்லாம் அப்பப்ப கெட்டு போயிடும். நம்ம பார்த்த கையோட ஒரு ஸ்திரீயோ ஒரு மனுஷனை நம்ம பார்த்த கையோட ஒரு பாவத்தை நம்ம பார்த்த கையோட இந்த இடம் தான் நம்மளுக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும். செய்யலாமா செய்யக்கூடாது, பேசலாமா பேசக்கூடாது, போலாமா போடக்கூடாது. சரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்ன, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, அதை நேரம் இருதயத்தில் போய் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கேன். சரி எப்ப நீ கேட்கறேன்னு அவுத்து விடுறேன், அது வரைக்கும் நான் ஸ்டாப். எல்லாம் இருதயம், எல்லாம் சிந்தனை தான். இந்த சிந்தனை தான் நம்மளை எல்லாம் கரவாக்குது. அதனால சொல்லிட்டேன், உங்க சிந்தனைக்கு வேண்டி என் சிந்தனைய என்னோட தலைய நான் முள்ள ஆக்கி அங்க நான் வேதனைப்படுறேன். சாதாரண இல்லைங்க. நீங்க நினைக்கிறீங்க முள்ள தூக்கி இப்படி சும்மா ஸ்டைலா வச்சு இறக்குறார், முட்டின அட்டிச்சு அட்டிச்சு இறக்குறாரு. உள்ள போது எவ்வளவு வழி கடந்து போயிருப்பார். உங்களுக்கும் எனக்கும் சிந்தை சுத்தமா இருக்கும். சிந்தை ரொம்ப அட்டகாசம் செய்ய தெரியுங்களா? இந்த சிந்தையில தான் எல்லா பிரச்சனையுமே ஆரம்பிக்கும். பார்க்கறது தவறு இல்லை, அப்படியே பார்த்துருவோம். பார்த்துட்டு சரி தெரியாம பார்க்குறேன், பார்த்துட்டு திருப்பி ரெண்டாவது பார்க்குறேங்க பார்த்தீங்கன்னா அங்கதான் வேலை ஆரம்பிக்கும். நான் ஒரு 15 வருஷத்துக்கு முன்ன இல்லை 15 வருஷம் இருக்கும். ஏன்னா பையனுக்கு தான் 12 வயசு. ஒரு 15 வயசு 15 இல்லை ஒரு 20 வருஷம் எனக்கு தெரியல, எனக்கு அவ்வளோ ஞாபகம் இல்லை. நான் துப்பரவு ரோட்டில் மோட்டரில் போயிட்டு ட்ரஃபிக் லைட்டில் நிற்கிறேன். துப்பரவு ரோடு டவுன்லேயே இருந்து ஜோஜாக்கு போகிறேன். துப்பரவு ரோட்டில் நிற்கிறேன் நான் ட்ரஃபிக் லைட்டில். ஒரு காடி வந்து நின்று பாருங்க, பயங்கரமான மியூசிக்லாம் கொடுத்து, யாருடா இப்படி மியூசிக் கொடுக்குறான் அப்படின்னு சொன்னேன். திரும்பி பார்த்ததுதான் அவ உட்கார்ற ஸ்டைல அசிங்கமா இருக்கு. பார்த்து ஒரு லுக்ல பார்த்துட்டேன், அசிங்கமா இருக்கு. அவ ஷார்ட்ஸ் போட்டிருக்காரா இல்ல உள்சுவர் போட்டிருக்காளா, அவ சட்டை போட்டிருக்காளா இல்ல உள்பாடி போட்டிருக்காளா, எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. என் மைண்ட் கன்ஃபியூஸா இருக்கு. இப்ப நான் மோட்டர்ல போயிட்டு இருக்கேன், சொல்ல பாரு பாரு பாரு, அதே ஆவியானவர் சொல்லுது பார்க்காத. இங்க 2 போராட்டம், பயங்கரமா போராட்டம். இப்ப நான் உங்கள்கிட்ட சொல்றேன், சிந்தை சொல்லுது பாரு, ஆவியானவர் சொல்ல பார்க்காதேன்னு. சிந்தையில வேலை நடக்குது. அப்போ ஆவியானவர் சொல்றாரு, நீ என்ன செய்ப்ப? அந்நிய பாசல பேசு. சரி ஆண்டவரே, நான் உன் சமூகத்துல கிட்ட நெருங்கினா, இப்ப நான் பார்த்தாலும் சரி, நான் பார்த்துட்டுன்னு வச்சுங்க, யாரு என்னை பார்க்க போறா? என் மனைவி பார்த்தாங்களா? என் பாசல் பார்த்தாரா? என் நம்பர் பார்த்தாரா? யாரும் பார்க்கல, யாருக்குமே தெரியாது. இப்படிதான் உள்ள போடுவான்.
யாருக்கும் தெரியாது, கணவருக்கும் தெரியாது. ஆதாம்கிட்ட பூந்துட்டு ஏவாள்கிட்ட பூந்துட்டான். ஆனா இப்படிதான் என்கிட்ட வந்து சொல்றான், நீ பாரு 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 என்ன தவறு பாருலா பாரு அப்படின்றான். இங்க ஆவியானவர் சொல்ல, நீ பார்க்காத, நீ அந்நிய பாசல பேசுது. இது என்ன ஒரு அந்நிய பாசல பேச சொல்றாரு அப்படின்னு. சரி கீழ்ப்படியுமே சொல்லிட்டு அந்நிய பாசல ஒரு யாக்காரபா தகபரியாந்தரையான்னு அந்நிய பாசல பாடிக்கிட்டே இருக்க அப்படியே உற்சாகமாயிட்டேன். ஒரு சத்தம் கேட்டுச்சு, போன் அப்படின்னு. என்னடா போன் சத்தம் கேட்டு பார்த்தா இவன் காணோம். இவன் பார்த்துட்டான், திரும்ப பார்க்கறான், பின்னால அவன் அடிக்கிறான். ஓ நான் தான் அவர்தான் சரியா? நான் கேட்கிறேன், நான் பார்த்துட்டு தானே வச்சுங்க, நல்லா கேளுங்க, உங்களுக்கு சிறப்பா இருக்கும். ஆனா நான் சொல்றேன், பார்த்துட்டேன்னு வச்சுங்க, அது படம் பிடிச்சிடும், விசாஸ் படம் பிடிச்சு வச்சிருவான். அப்புறம் ஐயா போயிட்டு நல்லா தூங்குவாரு. இப்ப அவுத்து விடுவான், சொப்பனத்துல அவுத்து விடுவான். ஓடு ராஜா ஓடு ஓடு, அவளை பிடிக்க நீ பிடிக்க, அவளை பிடிக்க நீ பிடிக்க. அப்புறம் சொப்பனத்திலே குடும்பம் நடத்திடும். எப்படி எங்க ஆரம்பிச்சிச்சு? இது சரியாகணும்னு சொன்னா அவரு முள்ளு மூடிட்டாரு, அவர் அந்த வழியை தூக்கிட்டாரு. நீ நல்லா இருக்கிறதுக்கு வேண்டிய அவரு முள்ள முடிச்சிட்டாரு. Finish. அப்புறம் என்ன செய்யறாரு? கை nail on the cross. நாலாவது கையில ஆணி குத்துறாங்க. எதுக்கு தெரியுங்களா? நம்ம சுயநலமா எப்போதும் வாழும். நம்ம கை நம்மளுக்கு தான், பிறருக்கு இல்லை. ஆண்டவர் சொல்றாரு bless others. அப்ப bless othersனா கை பாய்க்கணும் தானே. இப்ப இந்த கை தான் மற்றவங்களுக்கு bless பண்ணணும். இது உனக்குன்னு இல்லை, ஆண்டவரோட காரியத்தை நீங்க செய்யுங்க, ஆண்டவர் உங்களை பார்ப்பாரு. அதான் ஆண்டவர் சொல்றாரு, முதலாவது என் ராஜ்யத்தை தேடுங்க, அப்போது உங்களுக்கு எல்லாமே என்னது கொடுக்கப்படுமா? கூட. அப்ப நீங்க பிளஸ் பண்ணியா உனக்கு கூட தான் ஆண்டவர் பிளஸ் பண்ணுவாரு. ஆண்டவர் கொடுக்கும். சபையில நான் சொல்லுவேன் எப்போதும், பாருங்க, இந்த பிச்சைக்காரன் மாதிரி வந்துகிட்டு சும்மா அப்படியே நோண்டிக்கிட்டு இப்படி ஸ்டைலா எடுத்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு யாரும் பார்க்காம ஒரு வழி அப்படியே அழகா எடுத்து நட்டிக்கி வச்சுட்டு அப்படியே அந்த ஒரு வழி அப்படியே போட்டு போயிடும். சரியா? ஆனா அதே குடும்பம் போய் கடையில உட்கார்றப்ப ஒரு 50-60 மணிக்கு நல்லா சாப்பிடுவோம். என்ன ஆத்த வேலை பண்றான். ஆண்டவர் பிச்சைக்காரன் ஆயிட்டுறான். ஆண்டவர் உங்களோட காசு தேவையில்லை, உங்களோட காசு அவருக்கு தேவையில்லை. நீ விதைச்சான உனக்கு திருப்பி தரேன். I will bless you back. கோபி கடையில போய் நீ சாப்பிட்டா அவன் திருப்பி பிளஸ் பண்றானா? நீ மறுநாள் போய் உட்காந்து சொல்லுங்க, நேற்று நல்லா வந்து 100 வெள்ளிக்கு செலவு பண்ண, இன்னைக்கு என்னாச்சா நம்மளுக்கு சான்ஸ் இருக்கா? என்னாச்சா? நீ கோப்பி வாங்கினா கூட உனக்கு காசு திருப்பி வாங்குவோம். ஆனா இங்க சொல்ற, நீ பிளஸ் பண்ண நான் உனக்கு ரெட்டிப்பா நான் பிளஸ் பண்ணுவேன். நீ கொடு, அப்போது எல்லாமே உனக்கு கூட கொடுக்கப்படும். அப்ப இந்த சில்லறைலாம் போட பழகாதீங்க. சில்லறை, ஒத்த காசு, அந்த காசு, இந்த காசு, பொறுக்கின காசு, கிழிஞ்ச காசு. கிறிஸ்தவங்களோட வாழ்க்கையில ரொம்ப மாற்றம் இருக்கணும், ரொம்ப மாற்றம் இருக்கணும். எல்லாம் கிழிஞ்ச காசெல்லாம் திரேசாமா உட்காந்துருக்காங்க பாருங்க, அவங்கள்ட்ட கேளுங்க. நான் அவங்க எல்லாம் ஒரு காலத்துல எல்லாம் அந்த டிபார்ட்மெண்ட்ல தான் வேலை செஞ்சோம், ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட். அவங்க வந்து சொல்லுவாங்க, பாஸ்டர் எல்லாம் கிழிஞ்ச நோட்டா போட்டிருக்காங்க, பரவாயில்ல, நம்ம என்ன செய்வோம், பேங்க்ல போனா அது கூட எடுக்க மாட்டான். போச்சு. இப்ப அவங்கள்ட்ட போய் சொன்னா, நான் தான் அன்னைக்கே உங்கள்கிட்ட கேட்டேன்னா, நீங்க அப்பயே மாத்தி இருக்கணும், நீங்க இப்போ வந்து முடியாதுன்னு சொல்லிட்டீங்கன்னா எனக்கு முடியாது, எல்லாம் எழுதியாச்சு, எல்லாம் முடியாது, சீட் பண்ணியாச்சு, இட்ஸ் ஃபினிஷ், இட்ஸ் யுவர் மிஸ்டேக், இட்ஸ் ஃபினிஷ், நான் முடிச்சிட்டேன், நீங்க இப்படி எல்லாம் கடந்து போனோம். நம்ம இப்படி எல்லாம் போடுவாங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரிலாம் போட்டுறாதீங்க. தேவனுக்கு கீப் த பெஸ்ட் ஃபார் காட். bless God. bless God. பிள்ளைங்களுக்கு கத்து கொடுங்க. கத்துங்க, ஆண்டவருக்கு வேண்டி நல்ல விதை. நம்ம அப்பாக்கு தானே விதைக்கிறோம். அப்பா நிச்சயமா ஏற்ற நேரத்துல உனக்கு 18 வயசு 19 வயசு நீ காலேஜுக்கு போறப்ப லோனு அவரு பாத்துக்குவார். ஏன்னா நீங்க போட்டுக்கிட்டே இருக்கிற எல்லா காசும் அவர் சேர்த்து வைக்கிறார். அந்த ஏற்ற நேரத்துல லோன் அவரு சென்ஷன் பண்ணுவார். நீ கவலைப்படாத, அவர் செய்வார். நம்ம செய்து செஞ்சுக்கணும், அவர் செய்வார். ஓகே, இந்த கை வந்து பிளஸ் பண்ணோம். இந்த கால் ஆணி, காலில் ஆணி அடிச்சாருங்களா? எதுக்கு தெரியுங்களா?
தேவனோட சித்தத்தை செய்யறதுக்கு. உங்க வேலையும் என் வேலையும் செய்யறதுக்கு ஆண்டவர் அழைக்கல. உங்க வேலை சேர்ந்தா கூட ஆண்டவர் சொல்ற, எனக்கு ஒரு வேலை உண்டுப்பா, நீ செய்யணும், எனக்கு ஒரு வேலை உண்டு. அதுக்கு தான் அந்த காலை கொடுத்துருக்குறேன். என் வேலைக்கு செய்யறதுக்கு. உன் வேலைக்கு நான் வேலை தரேன். என் வேலை நீ கஷ்டப்படு, அடி வாங்கு, நான் வாங்கல, கஷ்டப்படு. ஏன் உன் வேலைக்கு நீ கஷ்டப்படுற, என் வேலைக்கு கஷ்டப்பட மாட்டேற? அவன் யார்கிட்ட போய் சொல்றேன்? இந்த கால் அடி வந்து do God's will, தேவனோட சித்தத்தை செய்யறதுக்கு. அப்புறம் ஆறாவது, இருதயத்துல செத்து போயிட்டாரா இல்லையான்னு பாக்குறதுக்கு இவங்களை காலால் அடிச்சாங்க. 2 பேரும் கால் அடிச்சு. அந்த காலத்துல சிலுவையில தொங்க போற டைம்ல சாவுறது சுலபம். சில நேரத்துல ஒரு நாள் வரைக்கும் அவங்க சாவமா கிடப்பாங்க, ஒரு நாளைக்கு வரைக்கும் சாவமா கிடப்பாங்க. ஆனா அவங்களை சாவு அடிக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த ரோமர் சோல்ஜர்ஸ் என்ன செய்வாங்க தெரியுங்களா? இந்த முட்டிக்கால் இருக்குல்ல, இந்த முட்டிக்காலை வந்து அட்டிப்பாங்க. இந்த முட்டிக்காலை அட்டிச்ச கையோட அவங்களால அந்த வலி பொறுக்க முடியாம அப்படி இந்த மூச்சு அப்படியே முடியல, அதோட அவங்க அந்த மூச்சு போயிடும் அப்படி சொல்லிடுவாங்க. இந்த முட்டிக்கால தான் இருக்கு. அதனாலதான் எல்லாம் முட்டிக்காலோட நிக்க வைக்கிறாங்க, ஏன்னா ஈஸியா அடிக்கிறதுக்கு. அப்ப இயேசு வந்து பாக்குறாங்க, இயேசு தான் ஒப்பு கொடுத்துட்டாரு, என்னோட ஆவியை வந்து ஒப்பு கொடுக்குற வந்து பார்த்தா இல்லையே, செத்து போயிட்டாரு. சரி, இப்ப கன்ஃபார்ம் பண்றதுக்கு ஈட்டி எடுத்துட்டு வந்து விழாவில் ஒரு குத்து. பாருங்க, ஈட்டி எடுத்து விழாவில் குத்துன கையோட என்ன வந்துச்சு? ரத்தமும் தண்ணியும் சேர்ந்து வந்துச்சு. அட்ட பியூட்டிஃபுல் மீனிங்ஃபுல் வார்த்தை தெரியுங்களா? ரத்தமும் தண்ணியும் சேர்ந்து வந்துருச்சு. அந்த கடைசி நிமிஷம் இறந்து போன அந்த இடத்துல கூட அவர் சொல்றாரு, உன் பாவத்தை நானு ரத்தத்தினால நான் கழுவிட்டேன், என் தண்ணி ஜீவ வார்த்தையா நான் உனக்கு கொடுக்கிறேன். What a beautiful meaning. என் ரத்தம் உனக்கு கன்ஃபார்மா பாவத்தை கழுவிட்டேன், ஆனா தண்ணீர் ஜீவ தண்ணியா நான் இன்னி கொடுக்கிறேன். அவர் சித்தாலும் அவர் உயிரோட தான் இருக்கிறார். ஆமென், ஆமென். What a beautiful God. இறுதியாக வாயில வந்து என்ன செஞ்சாங்க? சுக்கா கொடுத்தாங்க. அது எடுக்கல, அவரோட அர்த்தம் வேற. இவங்க வந்து சுக்கா கொடுத்தாங்க. எதுக்கு சுக்கா கொடுக்கறாங்கன்னா, நம்மளோட நாவு இருக்கு பாத்தீங்களா, இந்த வாய் கொள்ளாத வாய். இந்த வாய் டெட்டோல்லாம் போட்டு கழுவ முடியாது, இது சுக்கா போட்டு கழுவுனாதான் சரியாகும். அந்த சுக்காவை கொஞ்சம் நீங்க ஆராய்ச்சி பண்ணி பாருங்க, கூகுள்ல போய் செக் பண்ணி பாருங்க, அந்த என்ன மாதிரி சுக்கா அது worst-ஆன கெமிக்கல். அந்த சுக்கா worst-ஆன கெமிக்கல். கூகுள்ல செக் பண்ணி பாருங்க, அது குடிக்க முடியாத. அது வந்து என்னத்துக்கு தெரியுங்களா? அந்த அந்த இடத்தெல்லாம் கழுவுறதுக்கு, எல்லாம் சுத்தம் பண்றதுக்கு, அந்த அடிச்சுட்டு அந்த பொருள் ஹேமர் அதெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் சுத்தம் பண்ணி அந்த 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 சுக்கா வந்து எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிட்டு கொண்டு போகிறதுக்கு தான் அந்த சுக்கா வச்சுருக்காங்க. ஆனால் அந்த சுக்கா இவங்க நக்கல்ஸ் சும்மா விளாண்டு நக்கத்தை கொடுக்குறாங்க. ஆண்டவர் சொல்லிட்டாரு, உன் நாவு உன் வார்த்தை சரியில்லை. அதை கூட அவர் சொல்லிட்டாரு, உன் வாய் சுத்தமாக இருக்கணும், உன் வாய் தான் வந்து பிறரை புண்படுத்தும், உன் வாய் தான் பிறரை பிரிக்கும், உன் வாய் தான் எல்லாத்தையும் பிரிக்கிற காரணமே நம்ம நாவு தான். அதனால ஆண்டவர் இந்த 7 காரியத்தை 7 வார்த்தை 7 சிம்பாலிக் வார்த்தை அவர் செய்து முடிச்சார். நம்பர் 1 blood, நம்பர் 1 அவரோட wound, நம்பர் 2 blood, நம்பர் 3 அந்த டான் அந்த முள்ளு, 4வது ஆணி, 5வது கால் ஆணி, 6வது ஸ்பீட் இந்த விழாவில், 7வது வினிகர். 7 காரியம் வார்த்தை பேசினாரு. அந்த 7 காரியமும் அவர் செய்து முடிச்சார். எல்லாம் நம்ம நல்லா இருக்கிறதுக்காக எவ்ரிதிங் இஸ் ஃபினிஷ். இப்ப நீங்க நம்புங்க. இப்ப நீங்களும் நானும் சேர்ந்து ஒண்ணு தெரியுங்களா? பைபிள் எல்லாம் முடியுது. நீங்களும் நானும் சேர்ந்து என்ன தெரியுங்களா? தேவனோட வார்த்தை முழுக்க நீங்க நம்பணும். நீ நம்பினாதான் அது வேலை செய்யும். நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், யாருக்காச்சும் இங்க கோப்பி குடிக்க ரொம்ப ஆசைப்படுவீங்களா? நெஸ்கேஃபியா, காஃபியா? யாருக்கு சொல்லுங்க பாப்பா.
பாஸ்டர் ஜேக்கோ, ஐ திங்க் அட்லீஸ்ட் ஒரு மாசம் எனக்கு உள்ள விட்டுருக்கேன். ஒரு மாசம் வந்து இவங்களெல்லாம் நல்லா திருத்தி நல்லா ஜாய்ஃபுல்லா, நான் முதல்லயே சொன்னேன், சண்டை போடுற மாதிரி பார்க்காதீங்க, ஜாய்ஃபுல்லா இருங்க, நல்லா சந்தோஷமா பேசுங்க, பதில் கொடுங்க. சரி, கோப்பி யார் குடிப்பாங்க? கோப்பி குடிக்கலாமா? சரி, பச்சை சட்டை போட்டாமா? உங்க பேர் என்னம்மா? தேவராணியா? தேவரா, பியூட்டிஃபுல் நேம். தேவரா இஸ் நாட், அது பயங்கரமான பேர். சரி, தாய் தேவராமா, உங்களுக்கு என்ன காபி பிடிக்கும்? நெஸ் காஃபி. இப்ப நான் கருப்பு காபி கொடுத்தா எது ரொம்ப பிரியமா குடிப்பீங்க? நெஸ்காஃபி தானே? நெஸ்காஃபி தானே பிடிப்பீங்களா? இங்க பாருங்க, இத குடிக்கிறதுக்கு, சந்தோஷமா குடிக்கிறதுக்கு அந்த நெஸ்கேஃபிய நம்பி, அது ஊத்தி கலக்கி நம்பி நீங்க குடிக்கிறீங்க. அந்த நெஸ்கேஃபி உள்ள போய் என்னென்ன வேலை செய்யணும் உங்களுக்கு தெரியாது. அது தூக்கத்தை கொண்டு வருமா, அது தூக்கத்தை கலைக்குமா, அது என்னென்ன வைட்டமின் கொண்டு வருது, அது நம்ம உறுப்புல போய் என்னென்ன தேவையில்லாத சத்தை கொண்டு வருது. நம்ம வந்து எட்டிக்காயிரம் கோப்பி இல்லைன்னா சாயா, சாயா காபி, சாயா காபி, இது எல்லாத்தையும் நிப்பாட்டு. டாக்டர் அம்மாட்ட போய் கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க, the best is plain water. ஆர்ன தண்ணி, தண்ணீர்லே நல்ல தண்ணி, ஆர்ன தண்ணி, அத நல்லா குடிங்க. அளவுக்கு மீறி குடிச்சிடாதீங்க, அப்புறம் எங்க போய் மாட்டீங்க, அப்புறம் நுரையீரல்ல பிரச்சனை வருவாங்க. எல்லாம் அளவு தான். நீ எந்த அளவுக்கு நீ சாப்பாடு ரொம்ப சாப்பிடுறியோ மருந்து சாப்பிடுறதுக்கு சமம். நீ எந்த அளவுக்கு நீ குறைக்கிறியோ நீ மருந்து சாப்பிட மாட்ட. சரிங்களா? நீ ரொம்ப சாப்பிட்டா நீ மருந்து சாப்பிட போறேன்னு அர்த்தம். கண்டனத்துல 8 மணி 9 மணி 10 மணிக்கெல்லாம் நல்லா வச்சு வாங்குவாங்க பாருங்க, கூடி எல்லாம் வச்சு நல்லா சத்தையெல்லாம் வாங்குவாங்க. பாப்பேன், இது கண்டத்தை வந்துருச்சு, ஆயத்தமா இருக்க வேண்டியதான் அப்படின்னும். ஆனா நீ அளவோடு சாப்பிட்டு நீ மருந்து சாப்பிட தேவையே. அப்போ நீ எந்த காரியத்தை நம்பி அந்த காரியத்தை நீ செய்றீங்களோ, இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு வேண்டி எல்லாத்தையும் நான் செய்து முடிச்சுட்டேன். கோபி காட்டியும் மைலோ காட்டியும் உங்களோட சாப்பாடு காட்டியும் அழகான காரியத்தை நான் செய்து முடிச்சுட்டேன். இதை இன்னைக்கு ரொம்ப பேர் நம்ப மாட்டாங்க, ரொம்ப பேர் நம்ப மாட்டாங்க. ரொம்ப வேதனையான ஒரு காரியம். இப்ப சபை விட்டு போனா கூட தேவையில்லாதெல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இப்ப சபை விட்டு வெளியே போனா கூட தேவையில்லாத பேசுவாங்க. நான் நம்புறேன், நான் உணர்றேன். இப்ப நீங்க வெளியே ஆனா கூட தேவையில்லாத நீங்க பேசுவீங்க, தேவையில்லாத காரியத்தை நீங்க அறிக்கை பண்ணுவீங்க. அவருக்கு என்ன தெரியும்? என் வியாதி, எங்க அப்பா எங்க பாட்டி இவங்க எல்லாம் வச்சிருந்தாங்க, அப்படியே எனக்கு ஃப்ரீயா கொடுத்துட்டு போயிட்டாங்க, இந்த வியாதியில நான் இருக்கிறேன். இப்ப நான் சொல்றேன் உங்கள்கிட்ட, ஆண்டவர் சொல்ற எல்லாத்தையும் நான் செய்து முடிச்சிட்டேன். ஏன் நீங்க அதை நம்ப மாட்டீங்க? எனக்கு வியாதி இல்ல, எனக்கு தரித்திரம் இல்ல, நான் நல்லா இருப்பேன் அப்படின்னு ஏன் நம்ப மாட்டீங்கன்னு நான் சொல்றேன். அது நம்ப மாட்டீங்க. ஒரு பாஸ்டர் ஜேக்கோ 10னா இனி ஒரு 11 லட்சத்துக்கு அவ்வளவுதான். அவர் 11வது ஆள் வந்து சொல்லிட்டு போயிட்டாரு, அவ்வளவுதான். நம்ப மாட்டீங்க. அவன் விட்டா மாட்டான் நம்புறதுக்கு. நான் அடிச்சு சொல்றேன், இந்த புல்பில் அடிச்சு சொல்றேன், நீங்க நம்ப மாட்டீங்க, நம்ப விட மாட்டான். அதனால இன்னைக்கு நீங்க எல்லாம் ஒரு பொருத்தலம் பண்ண போறீங்க. திருவிந்த ஆராதனை இருக்காரு பாஸ்டர் ஜேக்கோ. திருவிந்த ஆராதனை எடுக்கிறதுக்கு முன்ன அவர் தான் நடத்தணும் திருவிந்த ஆராதனை. ஆனா நான் ஒண்ணு சொல்றேன், திருவிந்த ஆராதனை வந்து அவர் சொல்றாரு, இத நீங்க நினைவு கூறுங்க. பியூட்டிஃபுல். மரிக்கிறதுக்கு முன்ன அவர் சீடரோட உட்கார்ந்து இருக்கிறப்ப நீங்க என்னை நினைவு கூறுங்க அப்படின்றாரு. இந்த பசங்களுக்கு ஒன்றும் புரியல, என்னத்துக்கு நினைவு கூறுன்னு தெரியல. ஆனா உங்களுக்கும் எனக்கு நல்லாவே அர்த்தம் தெரியுது. அது ஏன் நினைவு கூறணும் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அப்ப ஏன் நீங்க நம்ப மாட்டீங்க? ஏன் நீ கடத்த நம்புற?
ஏன் வியாதியை நம்புற? ஏன் உன் பிள்ளைங்களை நீ நம்ப மாட்ற? ஏன் பிள்ளைங்களை செக்லிஸ்ட் பண்ற? வாய் சபையை நம்ப மாட்ற? ஏன் பாசரை நம்ப மாட்ற? ஏன் பாசரமோ நம்ப மாட்ற? வார்த்தை உள்ள போனா தானே நம்புறதுக்கு. திஸ் இஸ் த கரெக்ட் ப்ராப்ளம். அதனால இன்றைக்கு திருவந்த ஆராதனை எடுக்கிறப்ப நீங்க ஒன்னே ஒன்று சொன்ன, ஆண்டவரே நான் உன்னை நினைவு கூறுகிற ஆண்டவரே, சாதாரண காரியம் இல்லை, நீ செஞ்சது எண்ணி முடியாது, நான் மறுச்சா கூட சொல்ல முடியாது, என் நாவு அப்படி உனக்கு நன்றி சொல்றதுக்கே எனக்கு தகுதி இல்லை ஆண்டவரே, அந்த அளவுக்கு நீ என்ன. எனக்கு இந்த பாடல் திடீர் ஞாபகம். அழகான கண்களை என்னை கண்டனாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாங்கி. நான் முடிஞ்சிச்சு நினைச்சேன், ஆனா அவரோட அழகான கண்களை நான் பார்த்தது, நான் மீண்டும் உயிர் வாழ்கிறேன், நான் மீண்டும் உயிர் வாழ்கிறேன். ஆண்டவரே உன் கண்கள் ஆண்டவரே, such a beautiful eyes you have ஆண்டவரே on us. எந்த குறையும் நீ பார்க்க மாட்ட, அவன் பார்க்கறான், நீ பார்க்க மாட்ட ஆண்டவரே. பாவனை அவன் சொல்றான், நீங்க சொல்லல ஆண்டவரே. பாவனை நீ நம்புற, எல்லா பாவத்தையும் முடிச்சிட்டு நீ நம்புற ஆண்டவரே. ஆனா அவங்க நம்ப மாட்டாங்க. என் மனைவி நம்ப மாட்டாங்க, என் புருஷன் நம்ப மாட்டாங்க, என் பாசம் நம்ப மாட்டாங்க. இனி பாவத்துல தான் இருக்குன்னு சொல்றாங்க. ஆண்டவர் சொல்ற, இட்ஸ் finish my son, இட்ஸ் finish my daughter. இன்னைக்கு உங்க கையில நான் ஒப்பு கொடுக்க போறேன். ஒரு தீர்மானம் எடுங்க ஆண்டவர். சாதாரண கதை நான் வந்து சொல்லலையா, இது எழுதுறப்ப நான் எவ்வளவு வேதனையோடு அழுந்து நான் எழுதுனேன். எனக்கு தெரியும் எங்க அப்பா எனக்கு எவ்வளவு காரியம் செஞ்சாரு, நான் எங்க இருந்தேன், எப்படி வாழ்ந்தேன், என்ன மாதிரி சூழ்நிலை நான் கடந்து போனேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அதே போல ஜேக்கோபுக்கு மட்டும்தான் தெரியும், அதே போல போலுக்கு மட்டும்தான் தெரியும். இங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உங்களோட அந்தகார காரியம் உங்களுக்கு தான் தெரியும், யாருக்கும் தெரியாது. தெரிகிற ஒரே ஒரு மனுஷன் அவர் சொல்றாரு, நீ இப்போ இனி பாவம் செய்யாது. நம்ம பாவத்தை பார்க்கிற தேவன் கிடையாது. அவர் சொல்றாரு, நீ போ, நீ செய்யாத. எந்த ஒரு விதிமுறைகள் நம்மளுக்கு கொடுக்கல. நீ இப்படி செய், நீ ஜெபம் பண்ணு, அங்க போய் உட்காரு, இங்க உட்காரு, அதை செய், இதை செய், இவ்வளவு கொடு, இங்க வா. நீ போ, நீ பாவம் செய்யாத. சிம்பிள் பியூட்டிஃபுல் வேர்ட்ஸ். அந்த வார்த்தையை நம்பணும், இருதயத்துல நம்பணும். ஆண்டவரே உங்களோட வார்த்தையை நான் நம்புறேன், நான் போறேன், இனி நான் பாவம் செய்ய மாட்டேன். பாருங்க, நான் சொல்றேன், கடைசியா சொல்லி முடிச்சிடுறேன். கடைசியா ஒண்ணு சொல்லி முடிச்சிடுறேன் உங்களுக்கு. நான் பாவி அப்படின்னு நீங்க ஒத்துக்கவே கூடாது. நான் அசிங்கமானவன், நான் முள்ள நரி, நான் பொய் சொல்றேன் அப்படின்னு நீங்க ஒத்துக்கவே கூடாது. நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா அவரோட வேலை பொய்யா போயிடுச்சு, அவர் செஞ்ச வேலை பொய்யா போயிடுச்சு. நீங்க என்ன சொன்னா, இல்ல நான் செய்ய மாட்டேன், இல்ல நான் செய்ய மாட்டேன்னா நீ இயேசு போல இருக்க. இல்ல நான் செஞ்சுட்டேன் அப்படின்னா நீ ஆதாம் போல ஆயிட்டு. ஆதாம் அப்படிதான், இயேசு கிட்ட வந்த ஆதாம் போல இல்ல, ஆதாம் போல நீ இருந்த, இப்ப நீ இயேசு போல மாறி இருந்த. நீ பழைய ஏற்பாடுல இருந்த, இனி பழைய ஏற்பாடு இல்ல, நீ கிருபைக்குள்ள பூந்தல். பழசு உனக்கு குத்திக்கிட்டே இருக்கும், கிருபை உனக்கு குத்தாது. புரியுதுங்களா நான் சொல்றது? கிருபை உங்களை குத்தவே குத்தாது. கிருபை உங்களை கரெக்டா கொண்டு போகும். பழசு குத்திக்கிட்டே இருக்க, நீ தவறு பண்ணிட்ட, நீ நாத்தம் பண்ணிட்ட, அதுக்கு இதை வெட்டு, அதை வெட்டு, இதை கொடு, அதை கொடு, இதை கொடு, அதை கொடு, இப்படிதான் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க பழசுல. ஆனா ஆண்டவர் சொல்லிட்டேன், எல்லாம் ஃபினிஷ் மை டியர் டாட்டர், everything I'm finished. I'm not going to ask you anything, but trust me, just trust me, and just number. நீ நம்பினா போதும், everything I will do for you. ஆனா நம்ம கேட்டுவிட்டு படி விட்டு இறங்கணுன்னே அவன் பேச்சை நம்ப ஆரம்பிச்சிருச்சு. நாளைக்கு கடன்காரன் வந்துருவான், அவனுக்கு எப்படியாச்சும் கடன் கொடுக்கணும். பாருங்க நம்மளோட நெகட்டிவ் வார்த்தை. அம்மா வியாதியா இருக்கிறாங்க, நீ வியாதியா இல்லாதவங்களே நீங்க சொல்றீங்க அம்மா வியாதியா இருக்கிறாங்க. அவர் தான் கழுவு, நீங்களே உயிர் கொடுக்குறீங்க.
கண்களை மூடுங்க எல்லாரும். எல்லாரும் கண்களை மூடுங்க. கொஞ்ச நேரம் இந்த சிலுவையை நோக்கி பாருங்க. இந்த சிலுவையை பாருங்க. சிலுவை